போன கிளாஸ்ல நம்ம வந்து எலமெண்ட் பத்தி பார்த்தோம், காம்பவுண்ட் பத்தி பார்த்தோம். காம்பவுண்டுக்கு அடுத்ததா வந்து என்னன்னா மிக்சர்ஸ் பத்தி நம்ம வந்து பார்த்தோம். சம் கைண்ட் ஆஃப் காம்பவுண்டுக்கு கெமிக்கலி வந்து என்ன நேம் இருந்தாலும் காமனாவே வந்து அதுக்கு ஒரு நேம் இருக்கு. அந்த காமன் நேம்ஸ் அந்த மெத்தடாலஜி பேஸ் பண்ணி ஹெவியா வந்து என்னன்னா கொஸ்டின் வந்து கேட்கிற வழக்கம் வந்து உண்டு. அத பத்தி நம்ம வந்து என்னன்னா பார்த்திருக்கோம். சோ தட் இந்த கிளாஸ்ல அதோடைய கன்டினியூஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் கெமிஸ்ட்ரியில. சோ இப்ப வந்து நம்ம வந்து பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து படிச்சுட்டீங்க? எல்லா குரூப்லயும் ஆல்ரெடி பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணியாச்சு. நியூவா ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்தந்த குரூப்ல இருக்கிறவங்க மறுபடியும் வந்து ரீசென்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரீசென்ட் பண்ணுங்க அந்த பிடிஎஃப் இல்லாம. படிச்சாச்சா? பிசிக்ஸ் அப்டேட் பண்ணணும்னு நான் சொன்னேன். அப்டேட் பண்ணீங்களா? நோ, யாருமே அப்டேட் பண்ணல. படிச்சீங்களா? பிசிக்ஸ் எந்த அளவுல இருக்கு? முதல்ல நான் கொஸ்டின் கேட்டுக்கிறேன். எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணீங்க? கம்ப்ளீட்டா வந்து நோட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு சின்ன சின்ன ஓகே. ஸ்டெப் மூலியமா வந்து போறீங்க அப்படின்னா ஃபைனலி உங்களுடைய மாஸ்டர் மைண்ட் மேப் அப்படின்றது ஒரு A2 பேப்பர்ல இருக்கணும். பெரிய A2 பேப்பர்ல இருக்கணும். ஓகே சார். ஓகேவா? ஒரே ஓகே சார். பேப்பர்ல முடிக்கணும். 2 பேப்பர் மாதிரிலாம் வந்து ஆக்கக்கூடாது. ஒரே பேப்பர்ல முடிக்கணும். அவ்வளோ கனக்கச்சிதமா வந்து முடிக்கணும். உங்களுக்கு புரிஞ்சா போதும். அந்த ஒரு ஃப்ளோ. உங்க உங்க பிரைன்ல அந்த ம். ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்றத இல்ல எப்படி போய் செட் ஆயிருக்கு அப்படின்றது அந்த மைண்ட் மேப் மூலியமா தான் தெரியும். ஓகே சார். ஓகேவா? அந்த மைண்ட் மேப் மூலியமா தான் தெரியும். ஓகே சார். ஓகே? ஆ எடுத்து ஒரு 2 டேஸ்ல நான் சப்மிட் பண்ணிடுறேன் சார். ஓகே, ஓகே. சார் அப்புறம் இன்னொரு டவுட் சார். ம். YCT புக் வந்து நீங்க ரெஃபர் பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல சார்? ஆமா. அது வந்து எப்படி சார் PYQs மாரி பார்க்கிறதா? இல்ல ஆமா. இப்ப கன்டென்ட் நீங்க கன்டென்ட் பார்த்துட்டீங்க. PYQs பார்க்கலாம். ஓகே சார். தேங்க் யூ சார். நீங்க கன்டென்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ம். நீங்க கன்டென்ட் வந்து நம்ம ஸ்டேட் போர்ட் புக் மட்டும் பார்த்தா போதுமா சார்? இல்ல ஆமா. வேற எதுவும் புக் படிக்கணுமா? நீங்க ஸ்டேட் போர்ட் புக் மட்டுமே பார்த்தா கூட போதும். ஏன்னா, அதுவே வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆ தான் இருக்கு. ஓகே சார். அப்போ இது NCERT பார்க்கணும்னு அவசியம் இல்ல RRBக்கு. ம். ஏன்னா, ஸ்டேட் போர்ட் புக்கே ரொம்ப நல்லாவே வந்து வந்திருக்கு. ஓகே சார். அப்டேட் பண்ண அந்த புக்கு. ஸோ தட் NCERT பண்ணணும், பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஓகே சார். சார் அப்புறம் உங்களோட ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து எந்த இதுல சார் இருக்கு? RRB JEE 2026 RRB ஜூனியர் இன்ஜினியரிங் 2026 ஆப்ல அதுக்குள்ள போங்க. வீடியோஸ்ல சயின்ஸ் போங்க. சயின்ஸ்ல பிசிக்ஸ் போங்க. பிசிக்ஸ்ல 1லேருந்து ஒரு 7 ஒரு 10 வீடியோ வந்து என்னன்னா வேற ஒரு ஃபேக்கல்ட்டியோட வீடியோ இருக்கும். ரெக்கார்டட் வீடியோ. அது பார்த்துட்டீங்கன்னா, இல்ல அத அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா, கடைசி கீழ வந்து சரவணன் சொல்லிட்டு பிராக்கெட் போட்டு ஒரு 6 வீடியோ இருக்கும் பாருங்க பிசிக்ஸ். அத போய் பாருங்க. ஓகே சார். தேங்க் யூ ஓகே. சார். ம். பாட்னி அண்ட் ஜூவாலஜி நீங்க அந்த ஃபேக்கல்ட்டியோட வீடியோவை நீங்க வந்து இப்பயே பார்க்க ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்க. ஆஸ் பர் ஸ்கெடியூல் படியே வந்து என்னன்னா பாருங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1.5 ஹவர்ஸ் வித்தவுட் பிரேக். சார் கேர்ள்ஸ் குரூப் லிங்க் நான் கொடுக்குறேன். கேர்ள்ஸ் மட்டுமே இருக்கிற குரூப் லிங்க் கொடுக்குறேன். பாய்ஸ் மட்டுமே இருக்கிற குரூப் லிங்க் கொடுக்குறேன். அங்கே நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கிக்கலாம் உங்களுக்குள்ள. ஓகேவா? கொடுக்குறேன். மறுபடியும் எல்லா குரூப்புக்கும் அந்த லிங்க் அனுப்புகிறேன். சொல்லுங்க பிரியங்கா. சார் என்கிட்ட ஸ்கூல் புக்ஸ் எதுவும் இல்லைங்க சார். நீங்க கொடுக்குற நோட்ஸ் மட்டுமே பார்த்தா போதுமாங்க சார் எக்ஸாம்க்கு? போதும் போதும் போதும். ஓகே சார். தேங்க் யூ. ஓகே. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். டைமரை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டைம் இஸ் 10 o'clock ஆல்மோஸ்ட் ஆக போகுது. 11:30 வரையும் பல விஷயங்களை பார்க்க போகிறோம். பி ஃபோக்கஸ். ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து மிக்சருக்கான மற்ற விஷயங்கள் அத்தனையுமே நம்ம வந்து இங்கே வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த மாலிக்யூல் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து கேட்குறாங்க. மாலிக்யூல் அப்படின்னா வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஆட்டம் ஒன்று சேர்ந்தாலே அதை மாலிக்யூல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் அந்த 2 ஆட்டம் டிஃப்ரெண்ட் ஆட்டமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது மேபி சேம் ஆட்டமாக கூட இருக்கலாம். O2 ஆக்சிஜன் மூலக்கூறு, C4 கார்பன் மூலக்கூறு. நான் பேசுகிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ மாலிக்யூல் அப்படின்ற அந்த வார்த்தை, மூலக்கூறு அப்படின்ற வார்த்தை ஒரு ஆட்டம் அங்கே வந்து கிடையாது. தனிமம் எலமெண்ட்னா கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இது போல இருக்கிறது வந்து இது. ஓகேவா? ஆனால் இப்போ இந்த மாலிக்யூல் அப்படின்ற அந்த வார்த்தை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா O2.
CO2 NO2 லைக் தட். அது ஒரு காம்பவுண்ட் தான் மாலிக்யூல். ஆனா அது சேம் ஆட்டம்ல இருந்து கூட அந்த மாலிக்யூல் வந்து உருவாகலாம், டிஃப்ரெண்ட் ஆட்டம்ல இருந்து கூட அந்த மாலிக்யூல் வந்து என்னன்னா உருவாகலாம் அப்படின்றத இங்க வந்து சொல்றாங்க. CH4 H2O இது எல்லாமே வந்து என்னன்னா மாலிக்யூல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டைரக்டா பீரியாடிக்கல் டேபிள் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். பீரியாடிக்கல் டேபிள் எந்தெந்த அளவுலாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தெளிவா வந்து பாருங்க. ஸோ வாட் இஸ் த பீரியாடிக்கல் டேபிள் அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து மொத்தம் வந்து எத்தனை வகையான தனிமங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். 1800ல 1800ல மொத்தமாவே வந்து 31 வகையான எலமெண்ட்டை தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. தனிமம்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன். தனியா இருக்கிறது சிம்பிளா வந்து வச்சுக்கோங்க. அது எதோடவும் சேராது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இயல்பாவே தனியாவே வந்து இருக்கக்கூடிய ஒண்ணுதான் தனிமம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அது கெமிக்கலி ரியாக்ட் ஆச்சுன்னா வந்து காம்பவுண்டா மாறும். பிசிக்கலி நம்ம மிக்ஸ் பண்ணா மிக்சரா வந்து மாறும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? மிக்சரா மாறதுக்கு அப்புறம் அதை பிரிக்கிறதுக்கு கெமிக்கல் மெத்தட் இருக்கு, பிசிக்கல் மெத்தட் இருக்கு. சரி, 1800கள்ல நம்ம கண்டுபிடிச்ச ஓவரால் எலமெண்ட்டே ஜஸ்ட் 31 தான். ஆனா அதுக்கப்புறமா 1865ல இது 63 எலமெண்டா கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. தென் ஆஃப்டர் தட் 1865ல 63 மாறந்து இன்னைக்கு வரையும் பாத்தீங்க அப்படின்னா 118 எலமெண்ட் வந்து என்னன்னா டில் டேட், இன்னைக்கு டேட் வரையும் வந்து 118 தனிமங்கள் வந்து என்னன்னா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல 94 தனிமங்கள் நேச்சுரலி அதாவது கிரவுண்ட்ல இயல்பாவே வந்து என்னன்னா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. 94 ஆர் 92. ஓகேவா? பட் ஆர்டிபிஷியலா லெபார்டரி மூலியமா எவ்வளவு தனிமங்களை உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் ஒரு 24 எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து உருவாக்கி இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. அப்ப 118 எலமெண்ட்ல ஆர்டிபிஷியலி ஒரு 24 to 26 எலமெண்ட்டை வந்து நம்மளால வந்து உருவாக்க முடியும் பை லேப். 92 to 94 எலமெண்ட்டை நம்ம வந்து என்னன்னா நேச்சுரலா வந்து என்னன்னா கிடைக்கும். ஸோ இந்த ஆர்டிபிஷியலி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இப்போ எந்த அளவு வந்து அட்வான்ஸா இருக்கு அப்படின்னா ஆர்டிபிஷியல் மீட் வரப்போகுது. இப்போ ஆர்டிஃபிஷியல் மீட் இந்த சென்ஸ் இப்போ நம்ம வந்து 2025னா 2030க்குள்ள அது ரொம்ப வேகமாக வந்து பரவலாயிடும். இப்போ சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு அப்படின்னா அந்த சிக்கனுக்கு மட்டனுக்கு நம்ம வந்து ஆடை வெட்டி கோழியை வெட்டி நம்ம வந்து என்னென்ன சாப்பிட்றோம். பட் அதெல்லாம் இல்லாமல் ஒரு சின்ன செல் இருந்தால் போதும், அந்த செல்லை வளர்ப்பாங்க. ஓகேவா? வளர்த்து அதை ஒரு தசையாக வந்து மாற்றி வச்சுருப்பாங்க எங்கள் லேப்ல. ஓகேவா? உயிரோடு இருக்கக்கூடிய ஆடையும் கோழியும் வெட்டாம ஒரு சின்ன செல்லு, அந்த செல்லை வச்சு என்னன்னா வளர்த்து அதாவது லேப்ல உருவான மீட், லேப் மீட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். லேப்ல உருவான மீட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ ஏதாவது நான்வெஜ்ஜே வந்து வெஜ்ஜு மாதிரி வந்து மாத்துறாங்களே, வெஜ்ஜு ஃபிஷ்ஷு வெஜ்ஜு இது அப்படின்னு மாத்துறாங்க. இப்போ நான்வெஜ்ஜே ஆர்டிஃபிஷியலாக வந்து என்னன்னா உருவாக்குறாங்க. அது சதை தான், ஒரிஜினல் சதை தான். ஆனால் உயிரோடு இருக்கிறத வெட்டி இல்லை, ஒரு சின்ன செல்லை வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. அது இன் ஃபியூச்சர்ல வெரி நியர் ஒரு 3 to 4 இயர்ஸ்ல மார்க்கெட்டுக்குள்ள வந்துடும். லேப் மீட்டுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்குள்ள வந்துடும். ஓகேவா? அதே போல இங்க ஆர்டிஃபிஷியலாவே நம்மளால வந்து பல எலமெண்ட்டை வந்து உருவாக்க முடியும். ஸோ 24 to 26 எலமெண்ட் வேர் ஆர்டிஃபிஷியலி மேடட். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டை எப்படி கிளாஸிஃபை பண்றாங்க அப்படின்றது ட்ரையல் அண்ட் எரர் தான். எலமெண்ட்டை எடுத்த உடனே வந்து பக்காவா வந்து கிளாஸிஃபை பண்ண ஒரு நபர் வந்து கிடையாது. இது வந்து வெறும் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் வந்து கிளாஸிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரையல் அண்ட் எரர்ல எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் வந்து சொல்றேன் பாருங்க, டெபர்னியர் ட்ரையாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மும்மை விதி. ரெண்டாவது ஆக்டேவ்ஸ்னா ஆக்டோபஸ் 8. ஸோ தட் எண்ம விதி, நியூலாண்டோடைய ஆக்டேவ்ஸ் விதிஸ். அப்புறம் மென்டலிஃபோடைய பீரியாடிக்கல் டேபிள், அண்ட் தென் மாடர்ன் பீரியாடிக்கல் டேபிள். இதுல ரொம்ப முக்கியம் மாடர்ன் பீரியாடிக்கல் டேபிள். பட் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எடுத்தோடனே வந்து வரல. இதுக்கு முன்னாடி இத்தனை பேருடைய முயற்சியால தான் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்ற ஒரு பரிணாமம் வந்து நமக்கு வந்து கிடைச்சது. ஓகேவா? எடுத்தோடனே மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டேபிள் இந்த 118 எலமெண்ட்டையும் கிளாஸிஃபை பண்றதுக்கு வரவே இல்லை அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல வந்து என்னன்னா இந்த ட்ரையாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து கொடுத்தது யாருன்னா டேபர்னியர். இவர் தான் வந்து என்னன்னா ட்ரையாட்ஸ் விதியை வந்து கொடுத்தாரு. 1817களில் கொடுத்தாரு. நீங்க 1800களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 எலமெண்ட் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ 1817ல இந்த டெபர்னியர் அப்படின்ற ஒரு ஜெர்மன்காரர் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மும்மை விதி அப்படின்ற ஒரு விதியை வந்து கொண்டுட்டு வர்றாரு. இது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா மாசை பேஸ் பண்ணி இருக்கு. மாசை பேஸ் பண்ணி, அதாவது ஆட்டம்கான பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து பார்க்கணும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? மாசை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சார் ஆட்டம்னா என்ன அப்படின்றத ஐ திங்க் நான் இப்பயே சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கைண்ட்லி வெயிட். சரி, ஓகே.
ஆட்டம் பத்தின ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை நான் வந்து சொல்றேன். இது எல்லாமே வந்து ட்ரையல் அண்ட் எரர் அடிப்படையில கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சு ஃபைனலா இதுதாங்க ஆட்டம் அப்படின்னு நமக்கு வந்து கிடைச்சதை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். ஸோ ஆட்டம்க்கான ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு ஒரு எக்கை வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஈவன் தட் எக்ல வந்து என்ன இருக்கோ வெளியே வந்து ஒரு வெள்ளைக்கரு இருக்கு, உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கரு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா? அதே போல ஒரு ஸ்ட்ரக்சரா தான் நீங்க வந்து ஆட்டம் வந்து நீங்க வந்து பார்க்கணும். ஆட்டமை பொறுத்தவரையும் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. இன் திஸ் நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸ்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் இது வந்து உட்கருன்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியஸ்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அந்த பார்ட்டிகல்ஸுக்கு நேம் வந்து வைக்கிறாங்க. அதுல நிறைய பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் 2 பார்ட்டிகல்ஸ் தான் மெஜாரிட்டியா இருக்கு. அந்த 2 பார்ட்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னா நான் ஒயிட் கலர்ல வரைஞ்ச இது வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டான் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா? புரோட்டான் சொல்றோம். அதுக்கப்புறம் எல்லோ கலர்ல நான் வரைகிற இந்த ஒரு பார்ட்டிக்கலை நம்ம வந்து நியூட்ரான் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஆல்மோஸ்ட் புரோட்டானுடைய கவுண்ட்டும் நியூட்ரானோட கவுண்ட்டும் ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கு. இப்ப 6 புரோட்டான் இருக்குன்னா 6 நியூட்ரானும் இருக்கு. பட் இது வந்து பர்ஃபெக்டா இருக்கான்னு கேட்டா இல்ல, ஆல்மோஸ்ட் ஈக்குவல். இது தவிர்த்து உட்கருக்குள்ள நியூக்ளியஸ்குள்ள மற்ற பார்ட்டிகல்ஸும் வந்து என்னன்னா இருக்கு. சின்ன சின்னதா கவுண்ட் வந்து வேரி ஆகும். ரொம்ப கம்மியான பார்ட்டிகல்ஸ் இருக்கு. பட் மெஜாரிட்டி அப்படின்றது இவங்க தான். ஸோ இவங்க தான் ஒரு ஆட்டம்கான என்டையர் மாஸ். இவங்க தான் அந்த ஆட்டம்கான வெயிட்டை வந்து என்னன்னா கொடுக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதை தாண்டி வெளியே வெளியே என்ன இருக்கு அப்படின்னா செல்ஸ் இருக்கு. செல்ஸ் அப்படின்னா வந்து என்னன்னா கூடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இல்லைன்னா ஒரு ஆர்பிட். ஆர்பிட்னா என்னன்னா பாதை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாதை எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம புரிதலுக்காக நான் அந்த பாதையை நான் ரவுண்டா நான் வந்து போடுறேன். ஆனா அந்த பாதை ரவுண்டா இல்ல. இதுதான் நியூக்ளியஸ் அப்படின்னா அந்த பாதை இப்படி இருக்கு. ஓகேவா? எலிப்டிக்கலா இருக்கு. இப்ப ஒரு பாதை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கேட்டா இல்ல, அங்க அடுத்தடுத்த பாதைகள் நிறையவே இருக்கு. 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பாதைகள் நிறையவே இருக்கு. அப்ப இங்க இதுதான் ஒரு ஆட்டம்கான ஸ்ட்ரக்சர். இந்த ஆட்டம்கான ஸ்ட்ரக்சரை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகேவா? இந்த பாதைக்கு பேர் என்ன? நான் இப்ப மொத்த அட்டாமிக் கெமிஸ்ட்ரியுமே இதுக்குள்ள நான் அடக்கிடுறேன். இது பார்த்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துனா ஓகே இதுதான் சொல்றாங்க, இதுதான் மீனிங் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இதுக்கான இந்த பாதைக்கான நேமை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்பிட். ஆர்பிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஆர்பிட் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஆற்றல் மட்டம் சொல்லுவோம். எனர்ஜி லெவல், ஆற்றல் மட்டம் சொல்லுவோம். எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஷெல்னு சொல்லுவோம். செல்லுன்னு சொல்லுவோம். எது வேணாலும் சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு பேர் இருக்கு சார். என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னா கே எல் எம் என் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் இருக்கு. ஓகே, இது புரியுதா? புரியுது. சரி, இப்ப இங்க யாரு சுத்தி வராங்க அப்படின்னா எலக்ட்ரான் சுத்தி வராங்க. எலக்ட்ரான் சுத்தி வராங்க. எலக்ட்ரான் சுத்தி வராங்க. எவ்வளவு எலக்ட்ரான் சுத்தி வராங்க? இந்த கேன்ற பாதைக்குள்ள எவ்வளவு எலக்ட்ரான் சுத்தி வராங்க? எல்ன்ற பாதைக்குள்ள எவ்வளவு எலக்ட்ரான் சுத்தி வராங்க? அதை கண்டுபிடிக்க நம்பர் ஆஃப் அப்படியே எழுதிக்கோங்க, எலக்ட்ரான் இன் பாத். அதை கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா 2n². அப்ப n-க்கான வேல்யூ எத்தனாவது பாதை? இது ஃபர்ஸ்ட் பாதை, இது செகண்ட் பாத், இது தேர்ட் பாத். அந்த n-க்கான வேல்யூ நீங்க அப்படி போடணும். n-க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 2 1² which is equal to 2. n-க்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 2 2² which is equal to 2² 4 4 into 2 8. n-க்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா 3² 9 9 into 2 18. அப்ப ஃபர்ஸ்ட் பாத்துல அதிகபட்சம் 2 எலக்ட்ரான் தான் சுத்த முடியும். ரெண்டாவது பாத்துல அதிகபட்சம் 8 எலக்ட்ரான் தான் சுத்த முடியும். மூணாவது பாத்துல அதிகபட்சம் 18 எலக்ட்ரான் தான் சுத்த முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? இந்த எலக்ட்ரானுக்கு சார்ஜ் வேல்யூ என்ன அப்படின்னா நெகட்டிவ். வெளியே இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய சார்ஜ் வேல்யூ நெகட்டிவ். உள்ள புரோட்டான் இருக்கு இல்லையா? புரோட்டானுக்கு சார்ஜ் வேல்யூ பாசிட்டிவ். உள்ள நியூட்ரான் இருக்கு இல்லையா? நியூட்ரானுக்கு சார்ஜ் வேல்யூ இல்ல, நில். அது நியூட்ரல்.
ஓகேவா? ஓகே. இன்னொரு விஷயத்தையும் நான் இங்க வந்து சொல்றேன். உள்ளுக்குள்ள புரோட்டான் எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ். அத்தனை பாசிட்டிவ் ஒண்ணா சேர்ந்து அங்க இருக்க முடியாது. ரிப்பல் பண்ணி செதச்சிடும். அதை நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். இல்ல ஃபோர்ஸ் பத்தி நடத்தும் போது பார்த்திருப்போம். ஸோ அந்த ரிப்பலிங் ஃபோர்ஸ் அப்படின்றது மெஜாரிட்டி டாமினேட் பண்ணும். ஸோ தட் அத்தனை பாசிட்டிவ் ஒண்ணா சேர்ந்துலாம் இருக்கவே முடியாது. அப்ப அதை மீறி அத்தனை பாசிட்டிவும் அங்க ஒன்று சேர்ந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நியூக்ளியர் ஃபோர்ஸ். அதுக்கு பேர் யுகாவா ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப உள்ளுக்குள்ள யுகாவா ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்கு, அல்லது நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்கு. இந்த ஃபோர்ஸ் காரணமா தான் உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தனை பாசிட்டிவும் ஒன்று சேர்ந்து உள்ளுக்குள்ள இருக்கு. ஒரு நார்த் போலையும் இப்படி கொண்டுட்டு வந்தா விலக்கி தள்ளும். அப்படி விலக்கி தள்ளாம இருக்கணும் அப்படின்னா, அதை ஒட்ட வைக்கணும் அப்படின்னா, அந்த விலகி தள்ளக்கூடிய ஃபோர்ஸை விட அதிகப்படியான ஃபோர்ஸை நான் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் ஒட்டும். அதே போலதான் இங்க விளக்குற அந்த ரிப்பலிங் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது மோர் அண்ட் மோர் ஃபோர்ஸ் கொடுத்து அவங்க எல்லாரையும் ஒட்டி நான் வச்சிருக்கேன். அதுதான் யுகாவா ஃபோர்ஸ். இந்த யூனிவர்ஸ்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் எது அப்படின்னா இந்த யுகாவா ஃபோர்ஸ். இந்த உலகத்திலேயே இந்த யூனிவர்ஸ்லயே, இந்த உலகம் இல்லை, இந்த யூனிவர்ஸ்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் அட் ப்ரெசன்ட்டுக்கு இந்த யுகாவா ஃபோர்ஸ் தான். பட் ஃபார்ச்சுனேட்லி இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் ரொம்ப பெரிய இடத்துலலாம் இருக்காது, இந்த நியூக்ளியஸ்குள்ள தான் இருக்கும். இந்த நியூக்ளியஸை தாண்டி டிஸ்டன்ஸ் அதிகமாக இந்த ஃபோர்ஸ் 0 ஆயிடும். அதனால இது வந்து பெரிய பிளஸ். ஒருவேளை இந்த யுகாவா ஃபோர்ஸ் எவ்வளவு தூரம் இருந்தாலும் ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த உலகமே இருக்காது, எங்கேயுமே கேப் இருக்காது, எல்லா கேப்பையும் அதை வந்து அடைச்சிடும். அவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் எல்லா கேப்பையும் அடைச்சிடும். ஓகேவா? அது போல வந்து ஒரு சூழல் வந்து இல்லை. உள்ளதுலேயே த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் யுகாவா ஃபோர்ஸ். அது நியூக்ளியஸ்குள்ள இருக்கு. நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான் இருக்கு, நியூக்ளியஸ்குள்ள நியூட்ரான் இருக்கு, வெளியே வந்து ஆர்பிட் இருக்கு. ஆர்பிட்டுக்கு பேர் KLMN. ஒவ்வொரு ஆர்பிட்லையும் எவ்வளவு எலக்ட்ரான் சுத்தணும் அப்படின்றதுக்கான ஃபார்முலா இருக்கு 2n². அப்படி பார்க்கும்போது 2, 8, 18 இது போல எலக்ட்ரான் வந்து என்னன்னா சுத்திட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேசிக் ஃபண்டமெண்டல். எப்பெல்லாம் நான் மாஸ்ன்னு சொல்றேனோ, ஒரு ஆட்டமுக்கு மாஸே இந்த சென்ட்ரல் தான், நியூக்ளியஸ் தான். அப்ப மாஸ் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சென்டர். அப்ப மாஸ் நம்பர் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டான் பிளஸ் நியூட்ரானுடைய கவுண்ட், எண்ணிக்கை, அதுதான் வந்து மாஸ் நம்பர். அப்ப அட்டாமிக் நம்பர் அப்படின்னு நான் சொல்றேன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற புரோட்டானுடைய கவுண்ட் மட்டும்தான். அப்படி இல்லைன்னா வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய கவுண்ட். ஓகேவா? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டானுடைய கவுண்ட் ஆர் வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய கவுண்ட். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 99.9999% உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டானுடைய கவுண்ட்டும் வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய கவுண்ட்டும் ஈக்குவல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதனால இங்க ஆர் அப்படின்றத போடுறோம். ஓகேவா? புரோட்டானுடைய கவுண்ட்டும் எலக்ட்ரானுடைய கவுண்ட்டும் ஈக்குவல். அந்த கவுண்ட் வேல்யூ தான் அட்டாமிக் நம்பர். அப்ப அட்டாமிக் நம்பர்னா என்ன? புரோட்டானுடைய கவுண்ட் ஆர் எலக்ட்ரானுடைய கவுண்ட். மாஸ் நம்பர்னா என்ன? நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டான் கம் நியூட்ரான் இந்த 2 பேருடைய கவுண்ட் தான் வந்து என்னன்னா மாஸ் நம்பர். ஸோ கண்டென்ட் வந்து புரியுதா? இவ்வளவுதான். ஓகே. ஸோ தட் பேசிக் ஃபண்டமெண்டல் இதுதான். ஸோ ஆட்டம் அப்படின்னா இதுதான். ஆட்டம்ன்றது கண்ணுக்கே தெரியாதது. ஆட்டம்ன்றது ஃபைனலி அதை டிவைட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் அதை நம்ம டிவைட் பண்ணலாம். ஃபைனலி இதை உடைக்கிறோம் அப்படின்னா நியூக்ளியஸ் 2ஆ பிரியும், உடையும். அப்போ உடையும் பொழுது லாட் ஆஃப் எனர்ஜி வந்து என்னன்னா வரும். 2 வேற ஆட்டமா நம்ம ஒன்றும் சேர்க்கலாம். ஓகேவா? அப்போ உடைக்க முடியாது, அப்புறம் சேர்க்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு பிசிக்ஸ்ல பார்த்தோம். பட் ஆஸ் பர் கெமிஸ்ட்ரி படி இதை உடைக்க முடியும். இதுதான் வந்து உங்களுக்கான பேசிக்ஸ். ஸோ இதுல அடுத்தது நம்ம வந்து போகலாம். அப்ப இந்த பீரியாடிக்கல் டேபிள் ஒன்று வந்து பார்க்குறோம் இல்லையா? அந்த பீரியாடிக்கல் டேபிள் எதை வச்சு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த அட்டாமிக் நம்பரை வச்சு தான் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த பீரியாடிக் டேபிளுடைய வளர்ச்சியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பட் இருந்தாலும் அட்டாமிக் நம்பரை வச்சு தான் அந்த பீரியாடிக்கல் டேபிளை முடிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன சார்? ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான். ஓகேவா? அப்புறம் சோடியம், மெக்னீசியம். அந்த பீரியாடிக்கல் டேபிளையே நான் வந்து வரையல, அதுக்குள்ள ஆர்டரை மட்டும் நான் வந்து மக பண்ணி நான் சொல்றேன். சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், ஆர்கான், பொட்டாசியம், கால்சியம். பொட்டாசியத்துக்கு கே தான் போடணும். ஓகேவா? அதை பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம்
ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், ஆர்கான், பொட்டாசியம், கால்சியம், ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனண்டியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க். ஓகேவா? இது போல 118 எலமெண்ட்டும் அந்த பீரியாடிக்கல் டேபிள்ல அட்டாமிக் நம்பர் வச்சு தான் முடிவு பண்றாங்க. ஹைட்ரஜன் ஏன் ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னா ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 1. சார் இதுக்கான அர்த்தம் என்னன்னா ஹைட்ரஜன்னா உள்ளுக்குள்ள ஒரு புரோட்டான் இருக்கும், வெளியே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஹீலியம் 2. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஹீலியத்துல உள்ளுக்குள்ள 2 புரோட்டான் இருக்கும், வெளியே 2 எலக்ட்ரான் வந்து என்னன்னா சுத்திட்டு இருக்கும். இப்ப நியான் ஏன் 10 அப்படின்னா உள்ளுக்குள்ள 10 பாசிட்டிவ் பார்ட்டிகல் இருக்கும். நான் நியூட்ரானை பத்தி இங்க பேசல, புரோட்டான் ஆர் எலக்ட்ரான் அவங்கள பத்தி தான் பேசுறேன். வெளியே 10 எலக்ட்ரான் சுத்தும். 10 எலக்ட்ரான் ஒரே பாதையில சுத்துமா? நோ. அதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாதையில 2 எலக்ட்ரான் சுத்தும், ரெண்டாவது பாதையில 8 எலக்ட்ரான் சுத்தும். இதுதான் கண்டென்ட். ஓகேவா? இப்போ நீங்க எது எடுத்தாலும் இதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? இப்போ இரும்பு இருக்கு அப்படின்னா இரும்பு 26வது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா அப்ப 26 உள்ளுக்குள்ள புரோட்டான் இருக்கும், 26 வெளியில எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? இப்படிதான் வந்து என்னன்னா பீரியாடிக் டேபிள் அப்படின்ற ஒண்ணு வந்து டிசைன் பண்ணி இருக்கும். சரி, இப்போ அடுத்தது ஆர்பிட்டை பத்தி பார்க்க நம்ம ஆர்பிட்டாலை பத்தி பார்க்க போறோம். அது என்ன ஆர்பிட்டால்? ஆர்பிட்டால்னா என்ன? ஆர்பிட்டால் ஆர்பிட் பத்தி நம்ம வந்து பார்த்தோம். ஆர்பிட்டை பத்தி பார்க்கும்போது KLMN அப்படின்னு இருக்கு. ஆர்பிட்டாலை பத்தி பார்க்கும்பொழுது அதுக்கான பேரு SPDF. ஆர்பிட்டாலை பத்தி பார்க்கும்போது SPDF. அது என்ன ஆர்பிட்டால் அப்படின்னு நான் சொல்றேன். இத இமேஜின் பண்ணணும் அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கு, இதுதான் கோயிலுடைய கருவறை அப்படின்னு வச்சுக்கோங்க. கோயிலுடைய கர்ப்பகிரகம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கர்ப்பகிரகம் தான் நியூக்ளியஸ். நியூக்ளியஸை சுத்தி பாதைகள் போகுது. இதுதான் கோயிலை சுத்தி நீங்க வந்து சுத்தி வரக்கூடிய பாதை. ஆனா ஒரு பாதை இல்ல, அடுத்தடுத்து வந்து கம்பி கட்டி 3-4 பாதை வந்து இருக்கு. பணம் இருக்கிறவன் கிட்ட இருக்கிற பாதையில சுத்துவான், பணம் இல்லாதவன் கடைசி பாதையில சுத்துவான். பணம் இல்லாதவன் சுத்துற பாதையில கூட்டம் அதிகம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2, 8, 18 இப்படி நீங்க விசுவலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இது இங்க சுத்துறது கூட நடந்து சுத்தாம ஒரு பேட்டரி கார்ல சுத்துறாங்க அப்படின்னு வச்சுப்போமே, அந்த பேட்டரி கார் தான் இந்த SPDF. இந்த பேட்டரி காரோடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா S அப்படின்ற கார், Pன்ற கார், Dன்ற கார், Fன்ற கார். இந்த ஒவ்வொரு கார்லயும் Sல 2 பேர் போகலாம், Pல 6 பேர் போகலாம், Dல 10 பேர் போகலாம், Fல 14 பேர் போகலாம். 4 நாளா கூட்டிப்பாங்க. 2 + 4 6, 6 + 4 10, 10 + 4 14. அதுக்கப்புறம் இந்த Sல 2 பேர் போகலாம் இல்லையா, அந்த பேட்டரி கார் இப்படிதான் இருக்கும். ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கும். ஒரு பாக்ஸ் தான் 2 பேர் உட்காந்துப்பாங்க, ஒரு சீட்ல 2 பேர் உட்காந்துக்கிற மாதிரி. Pல 6 பேர் போகலாம் இல்லையா, அப்ப அதுல 3 பாக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 2 பேர் உட்காந்துக்கலாம். Dல 10 பேரா, so that 5 பாக்ஸ் இருக்கு. Fல 14 பேரா, so that 7 பாக்ஸ் இருக்கும். ஓகே, புரியுதா? இதுதான் ஆர்பிட்டால். இன்னொரு கண்டென்ட்டையும் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. முதல்ல எப்படி சீட் ஃபில் ஆகும், பஸ் ஏறினோடனே எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி வேக வேகமா போய் அந்த 2 பேர் சீட்ல எங்க உட்காருவாங்க? ஜன்னல் ஓரத்துல போய் உட்காருவாங்க. நீங்க பஸ், ட்ரெயின், வாட் எவர் இட் மேபி, எல்லாருமே ஜன்னல் ஓர சீட் மேல ஆசைப்படுவாங்க. அதே போலதான் இங்க முதல்ல எல்லாருமே ஜன்னல் ஓர சீட். அப்படின்னா என்னைக்குமே இது ஃபில் பண்ணும்போது இதுல எலக்ட்ரான் வந்து உட்கார போகுது. எலக்ட்ரான் இதுல உட்கார்ந்துதான் இதுல சுத்த போகுது. இங்க 18 பேர்னா 18 பேருக்கு வண்டி நான் அனுப்பணும். வண்டி அனுப்பினோன்னா இதுங்கெல்லாம் வேகமா வந்து அந்த வண்டியில ஏறிக்கும். ஏறினோன்னா அந்த வண்டி சுத்த போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எங்க வந்து உட்காருவானுங்கன்னா, நீ உட்காந்துக்கோ, நான் உட்காந்துக்கிறேன், இப்படி உட்கார மாட்டானுங்க. 2 அப்படின்றத நான் எப்படி ஃபில் பண்றேன்னு பாருங்க. அந்த பாக்ஸ்குள்ள ஜூம் இன் பண்றேன். இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். இப்படி உட்கார மாட்டானுங்க. எடுத்த உடனே என்ன பண்ணுவானுங்க, எனக்கு தான் ஜன்னல் சீட் வேணும். இப்ப P வச்சுப்போமே, 3 பாக்ஸ் இருக்குல்ல, எனக்கு தான் ஜன்னல் சீட் வேணும்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஜன்னல் சீட்டை ஃபுல் பண்ணிடுவாங்க. ஒன்னொன்னா ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அத்தாத்தால உட்கார ஆரம்பிப்பாங்க. இப்படி ஃபில் பண்ணுவாங்க. எடுத்த உடனே ஜோடியா உட்கார மாட்டாங்க எங்கேயும்.
ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரே பாக்ஸ் தான் இருக்கிறதுனால வேகமா ஜோடியா உட்காந்துரும். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3 சிங்கிளா ஃபில் பண்ணிட்டு அடுத்தது டபுளா ஃபில் பண்ணணும். ஸோ இது வந்து லைட்டா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஓகே, இப்ப பாருங்க எஸ்ல சாரி KLM கேல எத்தனை பேர் போகலாம்? 2 பேர் போகலாம். அப்ப நான் எந்த வண்டி அனுப்புனா கரெக்டா இருக்கும்? எஸ்ன்ற வண்டி அனுப்புனா போதும். அப்ப எஸ்ன்ற ஒரு வெஹிக்கிள், ஒரு பாக்ஸ், அதுல 2 பேர் உட்காந்துட்டாங்க போறாங்க. எல்ல எத்தனை பேர் போகலாம்? 8 பேர் போகலாம். அப்ப நான் எந்த ஆர்டர்ல அனுப்பணும்னா எஸ்ல இருந்து தான் நான் அனுப்பணும். இந்த ஆர்டர்ல தான் அனுப்பணும். அப்ப 8 பேர் போகலாம்னா எந்த 2 வண்டி அனுப்புனா போதும்? எஸ் அனுப்பி பார்க்கறேன் 2 பேர் உட்காந்துட்டாங்க, பி அனுப்பி பார்க்கறேன் 6 பேர் உட்காந்துட்டாங்க. எஸ் பிளஸ் பி 2 + 6 8. ஓகே, முடிஞ்சிச்சு. அப்ப எஸ்ன்ற வெஹிக்கிள்ல 2 பேர் உட்கார்ந்துட்டு போறாங்க, பின்ற வெஹிக்கிள்ல 6 பேர் உட்கார்ந்துட்டு போறாங்க. ஓகே, 6 பேர் உட்கார்ந்துட்டு போறாங்க. ஓகே, அடுத்தது டி சாரி அடுத்தது எம். மொத்தம் இங்க வந்து 18 பேர் வந்து வேணும். 18 பேர் வேணும். 18 பேர் சுத்த போறாங்க. இந்த 18 பேருக்கு வண்டி வேணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? எஸ் அனுப்பிக்கணும். எஸ் அனுப்புனா அதுல 2 பேர் உட்கார்ந்துடுறாங்க. ஸோ அடுத்தது பி அனுப்பணும். பி அனுப்பணும் அப்படின்னா அதுல 6 பேர் உட்கார்ந்துடுறாங்க. நான் இப்படி ஃபில் பண்ணக்கூடாது, சிங்கிளா ஃபில் பண்ணும். அப்ப 2 + 6 8, 2 + 6 8. அடுத்தது டி அனுப்பணும். டினா 10 பேர். ஸோ தட் டி அனுப்பி அதுல ஒரு 10 பேர் உட்கார்ந்துடுறாங்க. ஸோ தட் 10 + 6 16, 16 + 6 16 + 2 18. ஸோ இப்படி நம்ம ஃபில் பண்ணி அனுப்புவோம். அவங்க ஒன்றும் அப்படியே ரேண்டமா சுத்தலை, அவங்க ஜோடியா தான் சுத்துறாங்க சீட்ல உட்காந்துக்கிட்டு அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது அடுத்த பேசிக். அப்ப புரிஞ்சுதா? ஆட்டம்கான பேசிக் ஸ்ட்ரக்சர், ஆட்டம்கான பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்ப நான் இந்த பீரியாடிக் டேபிளை நான் வந்து எழுதுனேன் இல்லையா, ஒரு 30 வரி எழுதுனேன் இல்லையா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதை பத்தி இப்ப பார்க்க போறோம். ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள். அது என்ன ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் அப்படின்னா, கரெக்டா நான் சொன்னது போல நியூக்ளியஸ் அவுட்டர் சைடில் 2 எலக்ட்ரான், அகைன் 8 எலக்ட்ரான், அகைன் 18 எலக்ட்ரான் இந்த செக்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஸ்டேபிள். இந்த செக்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா ஸ்டேபிள், நல்லா ஸ்டேபிளா இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இன்கேஸ் இந்த செக்மெண்ட்ல இல்லை அப்படின்னா தட் இஸ் அன்ஸ்டேபிள். அப்ப 2னா 2 ஃபில் ஆயிடணும், 8னா 8 ஃபில் ஆயிருக்கணும், 7 இருந்தா அன்ஸ்டேபிள், 18னா 18 இருக்கணும், 19 இருந்தாலும் அன்ஸ்டேபிள், 1 எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அன்ஸ்டேபிள், 1 இல்லைனாலும் அன்ஸ்டேபிள். அப்ப ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள், இப்ப நியான் எடுத்துக்கிறோமே. நியான் எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு? நான் உங்களுடைய விஷயத்துக்கு நான் சொல்றேன். ஓகே, நியான் எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு? ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான். இது எல்லாமே எலமெண்ட் தனித்தனியா இருக்கு. நியான்ன்றது 10வது பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? 10th பிளேஸ்ல இருக்கு. சரி, ஓகே. சோடியம் எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு? சோடியம் எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு? 11வது பிளேஸ்ல வந்து இருக்கு. ஓகேவா? 11th பிளேஸ்ல வந்து இருக்கு. ஓகே, நியான், சோடியம். ஓகே, நியான், சோடியம் 10 11. இப்போ இந்த 2 பேர் வச்சு ஆராய்ச்சி பண்ணுவோம். பாருங்க, நியான் 10வது பிளேஸ்ல இருக்கு, நியான். சோடியம் 11வது பிளேஸ்ல இருக்கு, Na. சோடியத்துக்கு SO தானே போனோம், ஏன் Na சொல்றேன், அதெல்லாம் சொல்றேன். இப்போ நியான் அது Nன்னு கூட சொல்லக்கூடாது, Nன்னு தான் சொல்லுவோம். பாருங்க, நியான் 10வது பிளேஸ்ல இருக்கு. ஸோ தட் உள்ளுக்குள்ள 10 பாசிட்டிவ் இருக்கும். நான் நியூட்ரானை பத்தி பேசல, வெளியே 10 எலக்ட்ரான் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல 2 எலக்ட்ரான் தான் சுத்தும். ஸோ தட் எஸ் அனுப்புறேன். செகண்ட் பார்ட்ல 8 எலக்ட்ரான் சுத்த போகுது. ஸோ தட் எஸ்ல 2, பில 6. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபுல். எப்பவுமே இது போல பேக்டா இருந்தது அப்படின்னா, பேக்ட் ஃபுல்லா வந்து பேக் பண்ணி இருக்கு, எங்கேயும் வந்து வேக்யூம் இல்லை அப்படின்னா இட் இஸ் ஃபுல்லி ஸ்டேபிள். ஸ்டேபிள்னா இதான் அர்த்தம். இட் இஸ் ஃபுல்லி ஸ்டேபிள், பக்கா ஸ்டேபிள், பயங்கரமா. எஸ், ஸ்டேபிள், பயங்கரமான ஸ்டேபிள் கண்டிஷன்ல இருக்கு. சோடியத்தை பார்ப்போமா? 11வது பிளேஸ்ல. இது அப்படியே வரேங்க, ஏன்னா இது 10 வரி இருக்கிற கான்ஃபிகரேஷன்ஸ். உள்ளுக்குள்ள என்ன 11 உள்ளுக்குள்ள என்ன 11 எலக்ட்ரான் புரோட்டான் வந்து இருக்கணும். ஸோ தட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, ஸோ வெளியே வந்து என்ன
அதே 11 எலக்ட்ரானை நான் ஃபில் பண்ணணும். ஸோ தட் முதல்ல கேவில் 2 எலக்ட்ரான், அடுத்தது எல்ல 8 எலக்ட்ரான். ஸோ தட் எஸ் அனுப்புகிறேன், எஸ்ல 2 எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறேன். பி அனுப்புகிறேன், பியில் 6 எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறேன். ஓகே, ஸோ தட் 6 + 2 8, இங்கே 2, அப்போ 2 8. ஸோ தட் 2 + 8 10, 2 + 8 10. ஓகே, இப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் ஃபில் ஆகாமல் இருக்கு, அதை இங்கே நான் அனுப்புகிறேன் அடுத்த வட்டத்துக்கு. எஸ்ன்ற ஒரே ஒரு ஆர்பிட் அனுப்புகிறேன், ஏன்னா 2 பேர் உட்கார கெப்பாசிட்டி, அதனால் அனுப்புகிறேன். அது ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ தட் இப்படி இருந்தால் இது அன்ஸ்டேபிள். அப்போ அன்ஸ்டேபிள்னா என்னன்னா எழுதிக்கோங்க. அன்ஸ்டேபிள்னா என்னன்னா யாருக்கிட்ட அன்பேர் எலக்ட்ரான் இருக்கோ, அன்பேர்னா என்ன, அன்பேர்னா என்ன, பேர் ஆகாம இருக்கான். இங்க பாருங்க, பேர் இல்ல பிளஸ் தூரமாவும் இருக்கான். இங்க புரிஞ்சுக்கோங்க, நியூக்ளியஸை விட்டு தூரமா இருக்க பிளஸ் பேர் இல்லாமலும் இருக்கான். நியூக்ளியஸ் பாசிட்டிவ், இது நெகட்டிவ், அந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் இழுக்கும். பக்கத்துல இருந்தா நல்லா ஃபோர்ஸ் இருக்கும். நான் அதுதான் சொன்னேன், force is directly proportional to m1 m2 பிசிக்ஸ்ல. force is inversely proportional to distance square. தூரம் அதிகமாக force கம்மியாகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலி லீடர் கிட்ட இருந்து அந்த கடைசி புள்ள தருதலையா மாறிட்டான், தூரம் அதிகமாகுது. ரெண்டாவது, இப்ப ஃபேமிலியில ரொம்ப மூத்த ஒரு தாத்தா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். தாத்தாவுக்கு பேரன் பசங்க வரையும் இது புள்ள பேரன் வரையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாரு. பட் கொள்ளு பேரனை கண்ட்ரோல் பண்ண முடியல. பிகாஸ் அந்த நம்ம அப்பா மேல இருக்கிற பாசம் தாத்தா மேல இருக்குமான்னு கேட்டா டவுட்டு. தாத்தா மேல ஒரு வேளை ஒரு கருணை இருந்தாலும் கொள்ளு தாத்தா மேல இருக்குமான்னு கேட்டா மதிக்கவே மாட்டோம். இப்பெல்லாம் என்னன்னா அப்பாவே மதிக்கிறது இல்லை யாருமே. அப்ப அந்த மூதாதையர்கள் ஒருவேளை உயிரோட இருந்தா எப்படி இருக்கும், அதே போல ஒரு சுச்சுவேஷனா இமேஜின் பண்ணுங்க. இப்ப தூரம் அதிகமா இருக்கிறதுனால ஃபோர்ஸ் கம்மியாகுது ஒண்ணு. ரெண்டாவது, இவன் பேர் இல்லாம இருக்கான். அப்பா கல்யாணமாயி அம்மாவோட இருக்காங்க, பேர பசங்களும் கல்யாணம் ஆயிட்டு அவங்கவுங்க ஒய்ஃபோட இருக்காங்க. கொள்ளு பேரன் அவன் டீனேஜ்ல இருக்கான், பேர் இல்லாம இருக்கான். ஸோ இவன் வீட்டை விட்டு ஓடிடுவான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 2 விஷயம், இவன் இந்த ஃபேமிலியை விட்டு போகிறதுக்கு 2 விஷயம் ரீசனா இருக்கு. ஒன்னு டிஸ்டன்ஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவன் பேர் இல்லாம இருக்கான், அதனால இது அன்ஸ்டேபிள். எப்பெல்லாம் ஒரு ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சர் இது போல ஒரு அன்ஸ்டேபிள் பிஹேவியரை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுதோ அப்பெல்லாம் இவங்க ஸ்டேபிள் ஆகிறதுக்காக இன்னொரு ஆளோட சேருவாங்க. அப்படி சேரும் பொழுது இது எலமெண்டா இருந்த சோடியம் காம்பவுண்டா மாறும். எப்படி இன்னொரு ஆளோட சேருவாங்க அப்படின்றத நான் சொல்றேன். இங்க பாருங்க, இதுவரையும் புரிஞ்சுதா? நியானை வச்சு பார்த்தாச்சு, சோடியத்தை வச்சு பார்த்தாச்சு. அடுத்தது குளோரைடு. குளோரின் 17வது பிளேஸ். நீங்க எண்ணி பார்த்தா தெரியும், 11 12 13 14 15 16 17வது பிளேஸ் குளோரின். ஸோ குளோரின் இஸ் 17th பிளேஸ். குளோரினை நீங்க எடுத்து பாக்குறீங்க, குளோரின் 17வது பிளேஸ், குளோரின் 17. ஸோ உள்ளுக்குள்ள 17 பாசிட்டிவ் இருக்கு, அவ்வளவுதான். சிம்பிளா முடிச்சிடறேன். 17 பாசிட்டிவ் இருக்கு. வெளியே ஃபர்ஸ்ட் பாத்துல 2 எலக்ட்ரான், செகண்ட் பாத்துல 8 எலக்ட்ரான், இதுக்கு ஒரே ஒரு பாக்ஸ், இதுக்கு ஒரு பாக்ஸ் பிளஸ் அடுத்ததா இருக்கிற 3 பாக்ஸ் அனுப்புறேன். அதாவது எஸ்சியும் அனுப்புறேன், பியும் அனுப்புறேன். ஃபில் ஆயிடுச்சு. யூ ஜஸ்ட் இமேஜின், ஃபில் ஆயிடுச்சு எல்லாமே. எவ்ரிதிங் இஸ் ஃபில்டு. ஸோ 2 + 8 10. இப்போ இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குங்க? 17ல இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 7 இருக்கா? 7 ஃபில் பண்ணணும். 3வது பாதையில தான் போவாங்க. 3வது பாதை இதுதான். 7 ஃபில் பண்ணணும். 3வது பாதைக்கான மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்னங்க? இது 2, இது 8, இது 18. 7 தான் நம்ம கிட்ட இப்ப இருக்கு. போலாம், 18 பேர் போற அளவு கெப்பாசிட்டி இருக்குதான். இந்த 7 பேர் அமுச்சு விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் எஸ் அனுப்புறேன். எஸ்ல 2 ஃபில் ஆகுது, 7ல 2 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் என்ன? 7ல 2 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் என்ன? 5. அடுத்து பி அனுப்புறேன். பின்ற வெஹிக்கல். பியோட கெப்பாசிட்டி 3 டபுள் சீட்டர், 6 பேர் உட்காரலாம். ஓகே,
எப்படி இப்போ ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகுறாங்கன்னா இந்த 5 பேரும் வேகமாக போய் ஜன்னல் சீட்டை பிடிச்சிக்கிறாங்க. 1 2 3. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாமல் பக்கத்தில் போய் உட்காராங்க. 5 பேர் ஃபில் ஆயாச்சு. இந்த இடத்துல இவன் அன்ஸ்டேபிளாக இருக்கான், இந்த குடும்பத்தில் இது அன்ஸ்டேபிளாக இருக்கு, குடும்ப தலைவன் கிட்ட இருந்து தூரமாக இருக்கு, பேர் இல்லாமல் இருக்கு, இது பொம்பளை புள்ள நான் வச்சுக்கோங்க. இப்போ வேற வழியே இல்லை, இந்த ஃபேமிலி, இந்த குளோரின் ஃபேமிலி இந்த முன்னாடி பார்த்த இந்த சோடியம் ஃபேமிலியோட சம்மந்தம் பேசிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ தட் இந்த எலக்ட்ரானோ அந்த எலக்ட்ரானோ, இது மேல் எலக்ட்ரான் அது ஃபீமேல் எலக்ட்ரான்னு வச்சுக்கோங்க, இல்லை இந்த எலக்ட்ரானோ அந்த எலக்ட்ரானோ இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலி ஒன்று சேர்ந்து 2 எலக்ட்ரானையும் ஒன்றா மாற்றி 2 பேரும் ஒன்றா வந்து சேர்றாங்க. அதுதான் NaCl, சோடியம் குளோரைடு. புரியுதா? புரியுதா? ஸோ இப்போ சோடியம் தனியாக இருந்து குளோரின் தனியாக இருந்தால் பரவாயில்ல, சோடியமும் குளோரினும் ஒன்று சேர்ந்ததுனால NaCl உருவானதுனால இதை எலமெண்ட் சொல்ல மாட்டோம், காம்பவுண்ட் சொல்லுவோம். ஓகேவா? எப்போ காம்பவுண்ட் உருவாகும்? அன்ஸ்டேபிள் அன்பேர்ட் எலக்ட்ரான். அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தாலே அன்ஸ்டேபிள் எலக்ட்ரான் இருக்கு, அன்ஸ்டேபிளாக தான் இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை காம்பவுண்ட் உருவாகுது. இதை இன்னொன்று கூட சொல்லலாங்க, ஒன்றும் இல்லைப்பா, சோடியம் 11 2,8,1 11 குளோரின் 17 2,8,7. அதை 7ன்னு வரும்போது தானே இந்த டயக்ராம் பார்த்தோம், ஒரே ஒரு ஆள் வந்து பேர் இல்லாமல் இருக்காங்க. இங்கே 1ன்னு வரும்போது தானே அந்த இதுவை பார்த்தோம், ஒன்னே ஒன்று பேர் இல்லாமல் இருக்காங்க. நான் பேசுகிற சென்ஸ் வந்து புரியுதா? பட் இவங்களுக்குள்ள ஓகே, இவங்களுக்குள்ள இந்த ஒரு எலக்ட்ரான் எப்படி பேர் இல்லாமல் இருக்குன்னு பார்த்தோம். எஸ்ன்ற ஆர்பிட்ல 1 பேர் இல்லாமல் இருக்கு. இந்த ஒரு எலக்ட்ரான் எப்படி பேர் இல்லாமல் இருக்கிறது பார்த்தோம். இங்க பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க, Pல 2 பேரா இருக்கு, 1 பேர் இல்லாமல் இருக்கு. அதை வரைகிறேன். இப்படி இருக்கா? ஸோ இங்க பேர் இல்லாத இவனும் இங்க பேர் இல்லாத இவனும் பேர் ஆகுறாங்க. இந்த எலக்ட்ரானும் இந்த எலக்ட்ரானும் Na ஒரு பாண்ட் Cl. இந்த பாண்டுக்கான மீனிங் என்னன்னா, ஒரு பாண்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு பாண்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதான் அந்த ஒரு பாண்டுக்கான ரெப்ரசன்டேஷன், NaCl அந்த பாண்ட். இப்போ டபுள் பாண்ட் போடுறோம் அப்படின்னா இங்க டபுள் பாண்ட் வராது. டபுள் பாண்ட் போடுறோம் அப்படின்னா இங்க இவங்கிட்ட இருக்கிற 2 எலக்ட்ரானும் இவங்கிட்ட இருக்கிற 2 எலக்ட்ரானும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த பாண்டுக்கான மீனிங் இதுதான். ஸோ பேசிக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். இந்த பீரியாடிக் டேபிள் அது இதுலாம் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து என்னென்ன புரிய ஆரம்பிக்கும். இந்த பேசிக்கை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஏன் NaCl சேர்ந்து இருக்கு, ஏன் நியான் வந்து தனியாக இருக்கு, இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவங்கிட்டலாம் அந்த அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கோ, எவங்கிட்டலாம் அந்த ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் தனித்தனியாக இருக்கும், 2 எலக்ட்ரானும் தனியாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லவா? பார்ப்போமா? கொஞ்சம் உன்னிப்பா பார்க்குறீங்களா? இங்கே வாங்க. யாருங்க இவன்? இரும்பு. இரும்புக்கு அட்டாமிக் நம்பர் என்னங்க? 26. அட்டாமிக் நம்பர் 26னா அதுக்கான அர்த்தம் என்னங்க? உள்ளுக்குள்ள 26 புரோட்டான், வெளிக்குள்ள 26 எலக்ட்ரான். இதானங்க அதுக்கான அர்த்தம். இப்போ இரும்பை பார்ப்போமாங்க. இரும்பை நம்மளுடைய ஸ்டடீஸ்க்காக கையில் எடுக்கிறோம். இரும்பு ஃபெர்ரம் ஆர் எஃப்ஆர் ப்ராபப்ளி ஓகே 26 புரோட்டான் உள்ளுக்குள்ள இருக்கு. ஸோ தட் முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்ல 2 எலக்ட்ரான், அதை வரையணும்னு அவசியம் இல்லை, முடிச்சிட்டேன். ரெண்டாவதுல 8 எலக்ட்ரான், அதையும் வரையணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும், அதனால எழுதிட்டேன். 2 + 8 10. அப்ப 26ல 10 எலக்ட்ரானுக்கு வழி காமிச்சிட்டேன், மீதி இருக்கிறது 16. மூணாவதுல இதுல 2n² ஃபார்முலா யூஸ் பண்ணா இதுல 2 பேர் இருக்கலாம், இல்ல 8 பேர் இருக்கலாம், இல்ல 18 பேர் இருக்கலாம். மூணாவதுல 18 பேர் இருக்கலாம். நம்ம கிட்ட 16 பேர் இருக்காங்க.
ஸோ தாராளமாக போகலாம். ஓகே, சி 16 பேரா ஃபில் பண்ணுவோமா? எஸ்ல 2 பேர் போங்கடா போ. பியில் 2 பேர், சாரி பியில் 6 பேர் போங்க. ஸோ 2 + 6 8. சார் இந்த 16 பேர்ல 8 பேர் போயாச்சு. ரிமைனிங் 8 பேர் தான் இருக்காங்க. இப்போ நான் 8 பேர் அனுப்பணும். டின்ற வண்டியை இப்பதான் யூஸ் பண்றேன். எஸ்பி இங்க எஸ் யூஸ் பண்ணேன், இங்க எஸ்ஸையும் பியும் யூஸ் பண்ணேன், இங்க எஸ்ஸும் பியும் யூஸ் பண்ணிட்டு இப்போ டியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். டி அதை நான் இங்க தனியா வரைவா? டியை யூஸ் பண்றது எப்படின்னு 5 பாக்ஸ் இருக்குமா? எஸ். முதல்ல என்ன பண்ணுவானுங்க? ஜன்னல் ஓர சீட்டுக்கு போய் உட்காந்துருவானுங்களா? எத்தனை பேர் உட்காந்துட்டாங்க? 5 பேர் உட்காந்துட்டாங்களா? 8 பேர்ல 5 பேர் வேகமா போய் உட்காந்துட்டாங்க வண்டியில. மீதி எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்களா? அந்த 3 பேர் இப்ப வேற வழியே இல்லாம பக்கத்துல போய் உட்காரணும்ல, உட்கார்றாங்க. நாங்க இங்க இருந்து வரையறேன். 3 பேர் உட்காந்துட்டாங்க. 1 2 3. இப்ப இந்த 2 பேர் தான் பேர் இல்லாம இருக்கான். இந்த 2 பேர் தான் அவனுக்கு டேஞ்சர். இந்த 2 பேர் தான் அவனை விட்டு வெளியே ஓடிடுவான். குடும்ப தலைவன் கிட்ட ரொம்ப தூரத்துல இருக்கான், பிளஸ் பேர் இல்லாம இருக்கான், அதனால அவனை விட்டு ஓடிடுவான். கெமிக்கலி தே ஆர் ரியாக்ட்ல ஈடுபடுவான். இப்ப இந்த குடும்ப தலைவன் என்ன பண்ணணும்? வேற யாராவதோட சேர்ந்து இருக்கணும். இவன் வேற ஏதோ ஒரு ஃபேமிலியில போய் வாங்கப்பா நம்ம சம்மந்தம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சேர்ந்து இருந்தாதான் இவன் ஸ்டேபிள். அப்படி எல்லாம் ஸ்டேபிள் இல்ல. இப்ப சொல்றேன் பாருங்க, இந்த உலகத்தில் எந்த ஒரு இரும்பும் இரும்பாவே நமக்கு கிடைக்கிறது இல்ல. ஃபெமடைட் அது ஒரு தாதுவா தான் கிடைக்குது. அப்படிதான் நேச்சுரலாவே அது சேர்ந்து இருக்கு. அதுல நான் இரும்பை தனியா பிரிச்சு எடுக்கணும்னா ப்ரொசீஜர் பண்ணி தான் எடுப்பேன். இரும்பை தனியா பிரிச்சு எடுத்துட்டேன். சரி, இரும்பை தனியா பிரிச்சு எடுத்தாச்சு. இது ஒரு இரும்பு பூட்டு இரும்பை தனியா நான் பிரிச்சு எடுத்துட்டேன். பிரிச்சு எடுத்த உடனே என்ன ஆகும்னா, இதுல இருக்கிற ஒவ்வொரு இரும்போடைய ஆட்டம்லயும் இந்த 2 எலக்ட்ரான் இப்படி தனியா இருக்கும். நான் பிரிப்பிச்சு எடுத்ததுல இரும்பை தனியா தானே இப்ப நான் வச்சிருக்கேன். இப்படி தனியா இருக்கும். இப்படி தனியா இருக்கிறவன் தான் இப்படி தனியா இருக்கிறவன் தான் அந்த ஃபேமிலியை விட்டு வெளியே ஓடிடுவான். அவனை தான் ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்றோம். எது எதுக்கெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கோ அதெல்லாம் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். எலக்ட்ரிசிட்டி யூனிட்ல பார்த்துருப்பீங்க. நான் பேசுற சென்ஸ் இப்ப கோரிலேட் பண்ண முடியுதா? எது எதுக்கெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கோ, சார் இரும்பு மண்ணோட சேர்ந்து இருக்கும் போது எதுவும் நடக்காது. பட் இரும்பு நீங்க தனியா எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான் வந்துடும். அங்க ஒரு வோல்டேஜ் கொடுத்தா கரண்ட் பாஸ் ஆகும். இப்ப பாருங்களேன் இன்னொரு ஹைலைட் பாருங்களேன். இவன் தனியா ஓட்டான், 2 பேர் தனியா ஓட்டா. அப்ப மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? இப்ப இதுக்குள்ள 2 பேர் வெளியே வந்துட்டான். எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 26ல 2 பேர் போயாச்சு. 24 எலக்ட்ரான் இருக்கு. 24 நெகட்டிவ் இருக்கு உள்ள பாசிட்டிவ். அவன் அப்படியே தான் இருக்கான். 26 பாசிட்டிவ் இருக்கு. யாரு சார் டாமினேட்? இப்ப இதுல யார் டாமினேட்? யார் அதிகம்? 26 பாசிட்டிவ் தான் அதிகம். நெகட்டிவ் விட பாசிட்டிவ் அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகம்? 2 அதிகமா இருக்கு. அதனாலதான் Fe2+. இப்ப புரியுதா? எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குறியீடை போட்டு Na- ஒரு குறியீடை போட்டு K+ அல்லது -10 2 2 +2 3 இது அத்தனைக்கான அர்த்தமும் இதுதான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைஜஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் இப்ப பாக்குறீங்களா? போய் படிக்கலன்னா நாளைக்கே மறந்துடும். புரிஞ்சுதா இல்லையா? யாருக்கா ரிப்பீட் பண்ணுமா பண்ணக்கூடாதா? புரிஞ்சுதா இல்லையா? இவன் நேச்சுரலா இருக்கும்போது சோடியமும் குளோரினும் ஒண்ணு சேருது. நேச்சுரலாவே அவங்களுக்குள்ள கூட்டு சேர்ந்து உப்பா மாதிரி இருக்கு. உப்பு தனியா மாறி இருக்கு. எவனுக்கெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும் அவன்லாம், எவனெல்லாம் அன்ஸ்டேபிளா இருக்கும் அவன்லாம் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுவான். தே ஆல் கண்டக்டர். NaCl உப்பு கரைசல் கண்டக்டர். இந்த லிக்விட் ஃபார்ம் உப்பை தண்ணியோட கரைக்கிறோம், கண்டக்டர். தண்ணிக்குமே இதே கதிதான். எவெல்லாம் Fe அப்படின்னு தனியா இருக்க ட்ரை பண்ணாலும் அவனும் கண்டக்டர் தான். பாருங்க, தனியா இருக்கிறது தான் ட்ரை பண்ண, அதனால தான் 2 எலக்ட்ரான் ஓடிச்சு. ஓகேவா? புரியுதா? கெமிஸ்ட்ரி புரிய ஆரம்பிக்குதா? கெமிஸ்ட்ரி பிசிக்ஸோட கனெக்ட் பண்ணது புரியுதா?
இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் தான் எலக்ட்ரிசிட்டியா மாறுதுன்னு தெரியுதா? இது போல அன்ஸ்டேபிளா இருக்கிறவன் தான் வந்து எலமெண்ட்ல இருந்து காம்பவுண்டா மாறுவான் அப்படின்றது புரியுதா? காம்பவுண்ட்னா என்னன்னு தெரியுதா? கெமிக்கலி ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னு தெரியுதா? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா 2 எலக்ட்ரான் வேணும். ரெண்டுமே வேற வேற ஆட்டமுடைய எலக்ட்ரானா இருக்கணும். Naல இருந்த அந்த அன்பேர்ட் எலக்ட்ரான், குளோரின்ல இருக்கிற அந்த இணை சேராத எலக்ட்ரான், 2 எலக்ட்ரானோ 2 குடும்பமும் ஒன்னு சேர்த்து தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஒரு பாண்டுக்குள்ள 2 எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியுதா? ஒரு டபுள் பாண்டுக்குள்ள 4 எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியுதா? புரிஞ்சு நடந்துக்கணும். ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. எவ்ரிதிங் இஸ் ஈஸி. எல்லாமே ஈஸி. அது புரிய ஆரம்பிக்கிற வரையும் தான் அது கஷ்டம். எதுக்காக Fe2+ போடுறாங்க? அப்ப Fe2+னா சம்திங் ஏதோ டாமினேட் பண்ணுது. அங்கதான் சொல்லியாச்சு 2+. இயல்பை விட 2 பாசிட்டிவ் அதிகமா இருக்கு அப்படின்னா என்னன்னா 2 நெகட்டிவ் வெளியே போயிட்டான்னு அர்த்தம். இதெல்லாம் அயான்ஸா மாறுது. Fe2+ அயான்ஸ். அதனால அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. சரி, ஓகே. பேசிக் புரிஞ்சுதா? ஒரு கெமிக்கல் பாண்ட்னா என்ன, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்றதுக்கும் காம்பவுண்டா மாறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது புரியுதா? சே சார், நோ, கிளியர் ஆர் நாட்? நம்ம அடுத்தது ஃபர்தரா மூவ் ஆன் பண்ணி போலாமா? வுட் ஏன் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்றது இல்ல? யோசிக்கணும். வுட்டுக்குள்ள எலக்ட்ரான் பேரா தான் இருக்கு, அன்பேரா இல்ல. அவங்க எல்லாம் பேரா இருக்காங்க, ஸ்டேபிளா இருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்றது இல்ல. செராமிக் ஏன் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்றது இல்ல? பேரா இருக்கு, எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்றது இல்ல. பிளாஸ்டிக் ஏன் பேர், so that no electricity. ஓகேவா? சோ இதுதான் கான்செப்ட். என்டையர்லி எவ்ரிதிங் இதுதான். இதை தெரிஞ்சுக்கிட்டா அடுத்தடுத்து ரொம்ப ஈஸியா வந்து என்னன்னா போகும். சோ பேசிக்ஸ். ஓகே, ஓகே, வந்துருவோம். எஸ், இப்ப இந்த 118 எலமெண்ட்டையும் நம்ம பீரியாடிக் டேபிள்ல ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின், நியான், சோடியம், மெக்னீசியம், அந்த பீரியாடிக்கல் டேபிள் எப்படி வளர்ந்தது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த பீரியாடிக்கல் டேபிள் வளர்றதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா, அது ஒன்றும் ஒரே நாள் அப்படி வளர்ந்து நிக்கல, ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் வளர்ந்து நின்னுச்சு. முதல்ல டாபர்னியர், இவர் தான் ட்ரையாட்ஸ் விதியை கொடுத்தாரு. இவர் எதை வச்சு கொடுக்குறாருன்னா மாஸ் நம்பர்னா இப்ப தெரியுதா? நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இதோடைய காம்போ தான் மாஸ் நம்பர் பேஸ் பண்ணி ட்ரையாட்ஸ் கொடுத்தாரு. இவர் கொடுக்கும் பொழுது, இந்த லாவை கொடுக்கும் போது, இல்ல இந்த ப்ரொசீஜரை கொடுக்கும் போது மொத்தமாவே ஒரு 30 எலமெண்ட் தான் இருந்திருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க, இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி 3 குரூப்பா வந்து பிரிக்கிறாரு. ஒரு குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா, சொல்லுங்க சார். ஒரு டவுட் சார். சார், பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற எலமெண்ட் வந்து இப்ப சோடியம் குளோரைட் வந்து அதுல இருக்கிற ஆட்டம் வந்து காம்பவுண்டா மாறுது, ஓகேங்களா? நீங்க அதே மாதிரி சேம் எலமெண்ட் வந்து இந்த மாதிரி காம்பவுண்டா மாறும்னு சொல்லியிருக்கீங்களா சார் ப்ரீவியஸ் கிளாஸ்ல? அதுல இருக்கிற ஆட்டம் வந்து மெர்ஜ் ஆகும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி ப்ராசஸ் கிடைக்கும்னு சொல்றீங்களா? சேம் எலமெண்ட் அத மாதிரி காம்பவுண்டா மாறும். சே எக்ஸாம்பிள் O2, ஆக்சிஜன் 2, 2 ஆக்சிஜன் ஒன்று சேர்ந்து இதுவா வந்து மாறுது. ஓகேவா? ஆக்சிஜன், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல எல்லாமே அந்த 8ன்ற நம்பர், அந்த ஒவ்வொரு ஆட்டமும் அந்த 8ன்ற அந்த எலக்ட்ரான் காம்போல இருக்கிற வரையும் 18ஆ மாறணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்ப வந்து பார்த்தோம்னா 8 இருந்தாலே போதும். குளோரின்ல 17 இருந்ததுல, 17வது அட்டாமிக் நம்பர் தான் குளோரின். அப்ப 2, 8, 3வது 7 வந்து நிக்குது. அது 8ஆ மாறத்துக்கு தான் ட்ரை பண்ணுது. ஓகேவா? அப்ப அது 8ஆ மாறத்துக்கு அது வந்து ட்ரை பண்ணுது. இப்ப ஒரு ஆக்சிஜன் இருக்கு, அந்த ஆக்சிஜன்ல 8ன்ற காம்போ வராது. அப்ப இன்னொரு ஆக்சிஜனோட சேர்ந்து அந்த 8ன்ற காம்போவை அது வந்து உருவாக்கிக்க முடியும். இயல்பாவே நம்ம பாக்குற எல்லாமே O கிடையாது, O2. அது ஸ்டேபிளா இருக்கிறதுனாலதான், O2வா இருக்கிறதுனாலதான், 8ன்ற அந்த பாண்டிங்ல இருக்கிறதுனாலதான் காத்துல எலக்ட்ரிசிட்டி பரவல. அப்படி ஒருவேளை இல்லைன்னா, O2வா இல்லாம ஓவா இருந்ததுன்னா, ஜஸ்ட் ஒரு ஒயரை அப்படியே வந்து ஓபன் பண்ணி விட்டாலே காத்துல எலக்ட்ரிசிட்டி பரவ ஆரம்பிச்சிடும். ஸ்டேபிளா இருந்தா பரவாது. ஒண்ணு, அது எப்படி ஸ்டேபிள் ஆச்சுன்றது உங்க கொஸ்டின். ஓவும் எப்படி வந்து O2வா மாறுச்சுன்னு ஒரு கொஸ்டின். அதை இப்ப நான் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் இதை பார்த்துட்டு நான் அந்த போர்டுக்கு ஸ்விட்ச் பண்ணி நான் வந்து உங்களுக்கு நடத்துறேன். ஓகேவா? இதை நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பீரியாடிக் டேபிள் அதுக்குள்ளேயே வந்து இருக்கு. இந்த பீரியாடிக் டேபிள் பார்த்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம்.
இங்க இவர் என்ன சொல்றாருன்னா அப்பவே 30 இருந்தாலும் இந்த ஆள் வெறும் ஒரு 9 எலமெண்ட்டை மட்டும் தான் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. இதுவே பெரிய டிராபேக். ஏங்க நீங்க 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 இந்த டேபிள வந்து கொடுக்குற அந்த காலகட்டத்துல ஆல்மோஸ்ட் 30 கிட்ட வந்து என்னன்னா எலமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா உன்னோட கிளாசிபிகேஷன் நீ வகைப்படுத்துற அவங்களுக்கு வகைப்படுத்தும் போது வெறும் 9 பேரை தான் வகைப்படுத்திருக்க. இந்த சைடு 3, இந்த சைடு 3, இந்த சைடு 3. ஓகேவா? அதுவும் நீ எப்படி வகைப்படுத்திருக்குன்னா நல்லா உன்னிப்பா பாருங்க. லித்தியம், குளோரியம், கால்சியம். ஓகே, எல்லாத்துலயுமே அட்டாமிக் நம்பர் யூஸ் பண்ணாம மாஸ் தான் யூஸ் பண்ணிருக்க. மாஸ் நம்பர் யூஸ் பண்ணிருக்க. மாஸ் நம்பர்ன்றது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நியூட்ரான் பிளஸ் புரோட்டான். ஓகேவா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா லித்தியத்தை பொறுத்தவரை அட்டாமிக் மாஸ் வந்து ஆல்மோஸ்ட் 7, 6.9ன்றது 7 வச்சுப்போம். ஓகேவா? இங்க குளோரினை பொறுத்தவரை 35. ஓகேவா? 35. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 35 + 7 42 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 42 சம்திங் வருதுல. அவன் என்ன பண்றான் அப்படின்னா சிம்பிளி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மூணாவதா ஒண்ணு வருது இல்லையா, 40க்கு வரா மாதிரி கால்சியம் இப்படி ஆர்டர் பண்ணிருக்கான். நீ என்னோட டேபிள்ல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா மூணாவதா ஒரு ஆள் வரும், என்னோட டேபிள்ல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா மூணாவதா ஒரு ஆள் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்க, இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். எப்படி ரெண்டு ஆட் பண்ணி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா இங்க என்ன இருக்கு, இது இருங்க, இது எப்படி டிவைட் பண்ணாங்கன்னு நான் சொல்றேன். ட்ரையாட்ஸ்னா அப்படிதான் வரும். ப்ரொசீஜர் பார்த்தா தெரியும். இது நியூலாண்டா? 3, 46, 85. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடுங்க. 23, 80, 100. 100 by 2 வரல அந்த ப்ரொசீஜர்ல. சரி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆஹா, ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடுங்க. ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் ஆட் பண்ணுங்க. ட்ரையாட்ஸை பத்தி நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ப்ரொசீஜர் இங்கேயும் நான் எழுதலையா, இது அந்த அரேஞ்ச்மெண்ட் தான். இந்த இந்த 3 விஷயமா வந்து என்னன்னா பிரிக்கத்தை அப்படிதான் வந்து பிரிச்சிருப்பாரு. எந்த ரெண்டு ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டா இன்னொரு நம்பர் வருதுன்னு செக் பண்ணுங்க குயிக்கா. அதான் ப்ரொசீஜர். நான் ரோ வைஸ் சொல்லிட்டேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டா மூணாவதா ஒரு ஆள் வரும் இல்லையா. காலம் வைஸ் போங்க, நீங்க ரோ வைஸ் போகாதுங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 நான் மேல பார்க்காம விட்டுட்டேன். குரூப் 1 அப்படின்றது லித்தியம், சோடியம், பொட்டாசியம். மேல இருக்குல்ல 6.9, 23, 39. ஓகேவா? இது ஓகேவா? ஸோ இதுல வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 6.9யும், அதாவது 6.9 அப்ராக்சிமேட்லி 7 எடுத்துக்கோங்க. 39, 6.9, 39, அதாவது இல்ல 7, 39 ஆட் பண்ண என்ன வருது, 46 வருதா? 7ம் 39 ஆட் பண்ணா 46 வருதா? அந்த 46 டிவைடட் பை 2 போடுங்க, 23 வரும். நடுவில் இருக்கிற வேல்யூ வரும். பக்கத்துல இருக்கிறது பாருங்களேன், 35, 126, அதை 127 வச்சுக்கோங்க. 35 ஆட் பண்ணுங்க, 162 வரும். 162 டிவைடட் பை 2 போடுங்க, 80 சம்திங் வரும். புரியுதா? அதே போல அந்த சைடு போங்க. 40 பிளஸ் 137 ஆட் பண்ணா 177 டிவைடட் பை 2 போடுங்க, 88 வரும். 87 எடுத்துக்கிறாங்க. இப்படி நீங்க ஒரு காலம் வைஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் தேர்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி அதோடைய மாஸ் ஆட் பண்ணி யூ ஜஸ்ட் புட் டிவைடட் பை 2. நீங்க டிவைடட் பை 2 போடுங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, ஃபைன். 1 and 3 ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடுங்க. சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். இது ட்ரையாட்ஸ், இது ஃபெயிலியர் மாடல். ஏன் ஃபெயிலியர் மாடல்னா 30 இருக்குன்னா 30ல வெறும் 9க்கு மட்டும் நீங்க வந்து வேல்யூ சொல்றதெல்லாம் தப்புங்க.
9 மட்டும் கிளாஸிஃபை பண்ணுறதுலாம் தப்புன்னு சொல்கிறது தான் இந்த ஃபைலியர் மாடலுக்கு காரணம். இதை ஃபைலியர்னு சொல்கிறதுக்கு காரணம். மாசை வச்சுலாம் பேசாதீங்க, அதெல்லாம் தப்புங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது நியூலாண்டுடைய எண்ம விதி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா வந்தது இந்த எண்ம விதி. இது நியூசிலாந்துக்காரரு கொண்டுட்டு வந்த விதி தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56 எலமெண்ட்டை அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அகைன் மாசை பேஸ் பண்ணி தான் அணுநிறை அடிப்படையில் தான் வந்து வைக்கிறாரு. பட் இந்த எண்ம விதி அப்படின்றது சரிகம பதனிசா சரிகம பதனிசான்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா, அந்த 8 லெட்டரை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அந்த சவுண்ட் பேஸ் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 வந்து இருக்கும். ஸோ குரூப் வித் சிமிலர் ப்ராப்பர்ட்டி எதை வச்சு பார்க்குறாங்கன்னு பாருங்கள். இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் என்னதான் ஆர்டர் பண்ணாலும் வெறும் 17 எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், நான் வந்து குரூப்பாக பிரிக்கிறேன், அது எல்லாமே சிமிலர் ப்ராப்பர்ட்டியோட பிரிக்கிறேன். குரூப் அப்படின்றது நீங்கள் வந்து அதை காலம் எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ அது வந்து 8 பிரிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை நான் ஜூம் இன் பண்ணுறேன், தெரியுதேனா பாருங்கள். ஸோ ரோ எடுக்காதீங்க, யூ கேன் கோ காலம். ரோலையும் 8 வரும் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. காலம்லையும் 8 வரும் பாருங்க, ஹைட்ரஜன், லித்தியம், கேலியம், போரான். 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7. ஓகே, இவர் இப்படி பிரிச்சிருக்காரா? சரி, ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இவங்க எல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டியோட இருக்காங்க, ஓகேவா. ஏன்னா நம்ம காலம் வைஸ் பார்க்கும்போது அது வரல, 8 வரல. 1 2 3 4 5 6 7 நிற்குது. இவங்கெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி, இவங்கெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இவங்கெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டியோட இருக்காங்க, இவங்கெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டியோட இருக்காங்க, இவங்கெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டியோட இருக்காங்க. ஸோ ஆல் ஆர் ஹேவிங் த ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 8 வந்து என்னென்னா பிரியறதுக்கான ஒரு விஷயங்களை இங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க, ஓகேவா. ஓகே, ஸோ இதுதான் வந்து மென்டலிவோடைய அந்த எண்ம விதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. இது என்ன விதி? எண்ம விதி, நியூலாண்ட். ஓகே, ஸோ அடுத்ததாக வரது வந்து பார்த்தீங்கன்னா மென்டலிவ். இவர் தான் மாடர்ன் பீரியாடிக்கல் டேபிளுக்கு முன்னோடி. மாடர்ன் பீரியாடிக்கல் டேபிள் உருவாகிறதுக்கு காரணமே இவருடைய ஐடியாலஜி தான். அதை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டாக எடுத்துக்கோங்க. ரஷ்யாக்காரரு. ஸோ அணு நிறை, ஆனால் இவர் பண்ண ஒரு மிஸ்டேக்கும் அட்டாமிக் மாஸ். நம்பரை வச்சு யாருமே சொல்லலை, 3 பேருமே மாஸ் வச்சு தான். நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டான் கம் நியூட்ரானுடைய கவுண்ட்டை வச்சு தான் எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க, நம்பர்ஸ் வச்சு பேசலை அப்படின்றத இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மென்டலிவுடைய அந்த விதிகளை இங்கே வந்து சொல்கிறோம். பட் இவருடைய பேசிக்கை தான் அடுத்து வந்தாலும் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. வெர்டிக்கலாக இருக்கிறது குரூப். நம்ம இதுக்கு முன்னாடி நியூலாண்டில் குரூப்புன்னு சொல்லிட்டு நான் சும்மா சொல்லிட்டேன், காலமாக பாருங்க. ஆனால் அந்த அளவு குரூப்னு சொல்லிட்டு ஹரிசாண்டல் தான் எடுத்துக்கிட்டாரு, ஓகேவா. பட் இவர் என்ன சொல்றாரு, வெர்டிக்கலாக இருக்கிறது குரூப். ஸோ வெர்டிக்கல் காலம் ஆர் குரூப் மைண்டில் வச்சுக்கோங்க. வெர்டிக்கல் காலம் ஆர் குரூப், மேலேருந்து கீழே வந்தால் குரூப். ஹரிசாண்டல் ரோ ஆர் பீரியட், லெஃப்ட்லேருந்து ரைட் போனால் பீரியட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு சப் குரூப்பாக வந்து என்னென்னா பிரிக்கிறாரு அப்படின்றத இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இது இங்கே நம்ம வந்து மென்டலிவோடைய இந்த பீரியாடிக் டேபிளில் வெர்டிக்கலாக இருக்கிறது தான் குரூப்பு, ஹரிசாண்டலாக இருக்கிறது தான் வந்து அந்த பீரியட் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா. இதுதான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அடாப்ட் பண்ணியிருக்கு. இதை வச்சு தான் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் மென்டலிவுடைய இந்த பீரியாடிக் டேபிளில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது, நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு நான் வந்து வகைப்படுத்துகிறேன், இதில் சில இடத்துல நான் வந்து கேப் வந்து நான் வந்து விட்டுறேன். ஏன் இந்த கேப் நான் வந்து விடுறேன் அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஃபியூச்சரில் யாராவது கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிச்சா அந்த எலமெண்ட் இங்கே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால தான் இவரை வந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக வந்து பார்க்குறோம். இவருடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நடந்ததுதான். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல, ஓகேவா, ஒரு கேப்பை வந்து என்னன்னா இது பண்ணிட்டு அந்த கேப்புக்கு நேம் வந்து என்ன வைக்கிறாருன்னா ஈகா அலுமினியம், ஈகா சிலிக்கான் அப்படின்ற ஒரு நேம் வந்து வைக்கிறாங்க. அந்த ஈகா அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா வந்து நீங்க வந்து அந்த இடத்துல ஏதாவது ஒன்று வைங்க. நான் இப்போதைக்கு அந்த எலமெண்ட்டுக்கு பேர் ஈகா அலுமினா ஈகா சிலிக்கான்னு வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ஜெர்மானியம் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அது இவரு கண்டுபிடிச்ச ஈகா அலுமினியம், ஈகா சிலிக்கா அது போல ஒரு ப்ராப்பர்ட்டிகிட்ட ஒத்து போறதுனால அந்த எம்டி கேப்ல வந்து வைக்கிற மாதிரி தான் இவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப அது இவர் வந்து என்னன்னா சயின்டிஃபிக்கா ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம வந்து சொல்றோம், அங்க வந்து நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ தட் இவரும் வந்து மாசை பேஸ் பண்ணி தான் கொண்டுட்டு போயிருக்காரு தலைவர், ஓகேவா.
இப்போ மாஸ் அப்படின்றப்ப மாஸ் வந்து ஏறு வரிசையில தான் போயிட்டு இருக்கு, அது வரையும் ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுல ஒரு குறையும் இருக்கு அப்படின்றத சொல்லலாம். எப்படி குறை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க வந்து ஜூம் இன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். 6.99 10 12 14 15. ஸோ இந்த ஒரு பீரியட்ல எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, ஓகேவா. பட் அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க லெஃப்ட் ரைட் போனாலும் சரி, டாப் டு பாட்டம் வந்தாலும் சரி, அது ஏறு வரிசையில் தான் போகும். ஆனா ஒரு இடத்துல குறை இருக்கு. எங்கன்னா 5th பிளேஸ்ல, இந்த 5th ரோ இருக்குல்ல, இந்த 5th பீரியட்ல குறை இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 126 இருக்கு, இங்க 127 இருக்கு. 126 இங்க வரணும், 127 இங்க வரணும். இது வந்து என்னன்னா ஒரு குறையா வந்து நம்ம வந்து பாக்குறோம், ஓகேவா. ஸோ என்னதான் குறையா பார்த்தாலும் இந்த மாடர்ன் பீரியாடிக்கல் டேபிள் உருவாகிறதுக்கு காரணமே இவர் தான். அதே போல இவருடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நடந்துதான்னு கேட்டா எஸ், ப்ரெடிக்ஷன் நடந்தது. எதை பத்தி ப்ரெடிக்ட் பண்ணாரு அப்படின்னா, இவருடைய அந்த ஈகாலம்னா ஈகா சிலிக்கான்றது ப்ரெடிக்டட் இதுதான். அதை தான் ஜெர்மானியம் நம்ம வந்து சொல்றோம். அவர் ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள் இது 1871. அதுல இருந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு அதை உண்மையாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, அட்டாமிக் மாஸ் 72 ஒரு எலமெண்ட்டை நீங்க கண்டுபிடிப்பீங்க, அதோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி 5.5 இருக்கும், அது கலர் வந்து டார்க் கலர்ல இருக்கும். எனக்கு இப்போதைக்கு நேம் வைக்க தெரியல, ஆனா அது ஆக்சிஜனோட கூட்டு சேர்ந்து இருக்கும். அதுக்கு நான் வந்து வைக்கிறது ஈகா அப்படின்னு நான் நேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈகா ஆக்சைடு அப்படின்ற மாதிரி இந்த நேம் வந்து வைக்கிறாரு. அது நேச்சுரலா குளோரைடோட எப்படி இருக்கும்னா ஈகா குளோரைடு அப்படின்ற மாதிரி வந்து வைக்கிறாரு. ஸோ தட் அதுதான் ஜெர்மானியம் ஆக்சைடு அண்ட் ஜெர்மானியம் குளோரைடு அப்படின்னு நம்ம வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா கண்டுபிடிச்சோம். இவருடைய இந்த ஒரு நாலேஜ் வந்து என்னன்னா நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றது சொல்றாங்க. அப்ப இவர் பண்ணதுல ஒரு பெரிய கரெக்ஷனை மட்டும் வச்சுட்டு அதை அப்படியே வந்து இன்னொரு ஆள் வந்து மாத்துறாங்க, ஓகேவா. இதுல முதல்ல இந்த குறைபாடுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேவா. இதுல என்ன குறைபாடுகள் அப்படின்னா, விஷயம் மேல இருந்து கீழே ரோராவா பிரிக்கிறீங்கல்ல, மேல இருந்து கீழே தட் காலமா குரூப்பா, அந்த குரூப்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரே ப்ராப்பர்ட்டியோட இருக்கான்னு கேட்டா இல்ல, ஓகேவா. எது ஸ்ட்ராங்கா இருக்கிற எலமெண்ட், எது வீக் சார். ஆக்சிஜன் ஆல்சோ எலமெண்ட், இரும்பும் எலமெண்ட் தான். ஆக்சிஜன் காத்து, இரும்பு சாலிடு. அப்ப எதை நீ எங்க பிரிக்கிறனே தெரியல. ஒரு குரூப்ல பார்த்தா எல்லாரும் ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கணும், ஆனா நீ வேற வேற ப்ராப்பர்ட்டியோட இருக்க. அப்ப அது வந்து மிஸ்டேக். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டல் நான் மெட்டல்ன்ற அந்த கிளாசிபிகேஷன் இல்லை, அது ரெண்டாவது மிஸ்டேக், ஓகேவா. மூணாவது நான் சொன்ன போல அந்த மாஸுடைய இன்க்ரீசிங் ஆர்டர்ல இல்லை, அது வந்து ரொம்ப தப்பா சில இடங்கள் இருக்குன்னு ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ ஐசோடோப்புக்குன்னு ஒரு இடம் இல்லை. ஐசோடோப்னா என்னன்னு நான் சொல்றேன் ஃபியூச்சரில். ஐசோடோப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான பிளேஸை நீங்க கொடுக்கல. அப்ப இது எல்லாமே நீங்க பண்ண மிஸ்டேக் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி, ஓகேவா, மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்ற ஒரு பீரியாடிக் டேபிள் வருது. இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டேபிள் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அத்தனை பேரும் மென்டலீவ், நியூலாண்டு, அப்புறம் டபர்னியருடைய ட்ரையாட்ஸ், மென்டலீவோடைய நியூலாண்டுடைய 8 ரூல், தட் மீன்ஸ் ஆக்டேவ்ஸ், அப்புறம் மென்டலீவோடைய அந்த பீரியாடிக் டேபிள் எல்லாமே மாஸ் நம்பர் பேஸ் பண்ணி தான் இருந்தது ஒழிய அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி இல்லை. ஸோ இந்த ஒரே ஒரு பர்சன் தான் அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி ஒரு பீரியாடிக் டேபிளை கொடுக்குறாங்க, ஓகேவா. இந்த பீரியாடிக் டேபிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடுத்தது யாருன்னா ஹென்ரி மோஸ்லே, ஓகேவா. மாடர்ன் பீரியாடிக்கல் டேபிள் இப்பத்துல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாச்சு. அப்ப பாருங்களேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி 2025 இருக்கும், 2013. அப்ப ஒரு 110 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுப்போமே. இப்போ 110 வருஷத்துக்கு முன்னாடி தான் ப்ராப்பர் கிளாசிபிகேஷனே வி ஹேவ். அந்த ப்ராப்பர் கிளாசிபிகேஷனை வச்சு தான் அடுத்தடுத்து நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணோமே. ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சோம், நியூக்ளியர் பிசிக்ஸ் லெவல் வந்து போனோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்ப இவரு தான் வந்து என்னன்னா அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி மாஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு முதல்ல வச்சாரு. அதே போல அவர் மாஸ் நம்பரை வச்சு இன்க்ரீசிங் ஆர்டர் போட்டார்ல, நான் அட்டாமிக் நம்பரை வச்சு இன்க்ரீசிங் ஆர்டர்ல போடுறேன்னு சொல்றாரு. அதே போல அவர் வந்து சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மெட்டீரியலும் ஒன்றும் பண்ணல. அந்த குரூப்ல எல்லாத்துக்கும் சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கானா இல்ல, நோ. ஆனா இவர் வந்து என்ன பண்றாரு, சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கா மாதிரி நான் எல்லாத்தையும் மாத்துறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒண்ணுன்னா வந்து என்ன பண்றாரு. இதெல்லாம் வந்து என்னன்னா அட்வான்டேஜ். இதுல டிஸ்அட்வான்டேஜே இல்லைன்னு கேட்டா இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அட்வான்டேஜ் நிறையவே இருக்கு. இங்க வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா நீங்க வந்து பிரிங்க, ஓகேவா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா மெட்டலை பற்றி நம்ம பார்ப்போம். மெட்டலுக்குன்னு சில பிஹேவியர் இருக்குது, எவ்ரிதிங் இஸ் தேர், நம்ம அதை பற்றி பார்ப்போம். மெட்டல் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன், சாலிட் மெட்டலாக இருக்கும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், ஹீட்டை கண்டக்ட் பண்ணும், இதெல்லாம் மெட்டல்.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக வந்து என்னன்னா மெட்டல் எடுத்துன்னு வந்து வச்சிருக்காரு. ஓகேவா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக வந்து மெட்டல். ரைட் ஹேண்ட் சைடில் எட்ஜில் வந்து கேஸை போய் வச்சுட்டாரு. நோபல் கேஸஸ். எந்த கேஸ் அப்படின்னா இயல்பாகவே தனியாக இருக்கக்கூடிய மாலிகுலா மாறாத மந்த வாயுக்களை வச்சுட்டாரு. நான் நியான்னு சொல்லிட்டு நான் வந்து வரிசையில் கீழே எழுதுனேன். நான் வந்து என்னுடைய மனப்பாடம் பண்ணுற ஆர்டர் படி எழுதுனேன். பட் அவர் அப்படி எழுதல. அவர் எப்படி எழுதுறாருன்னா இப்படி ஹரிசாண்டலில் தான் போறாரு. ஹைட்ரஜனுக்கு அப்புறம் ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம். இங்க அவ்வளோ பெரிய கேப். அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், ஆர்கான், பொட்டாசியம், கால்சியம், ஸ்காண்டியம், டைட்டானியம், வனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க், கேலியம், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஓகேவா, சீரியம், புரோமியம், கிரிப்டான். ஸோ இப்படி தான் வந்து என்னென்ன போகிறாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அதில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த தொகுதி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தொகுதி நம்ம வந்து சொல்லுவோம், இதுக்கு பேர் குரூப் நம்ம வந்து சொல்லுவோம். கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம், ஒரே நிமிஷம் இருங்கம்மா. சரி, கடைசியாக இருக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் நோபல் கேசஸ் அப்படின்னு வைக்கிறார். நோபல் கேசஸ்னா கேஸ் தான், ஆனால் அது எந்தவித ரியாக்ஷன்லையும் இன்வால்வ் ஆகாத கேஸ். தெர் இஸ் நோ ரியாக்ஷன்ஸ். அவங்கெல்லாம் ரியாக்ஷனே பண்ண மாட்டாங்க, ரியாக்டே பண்ண மாட்டாங்க. அவங்கள தான் நம்ம வந்து நோபல் கேசஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து உலோகங்கள். ஓகேவா, இதெல்லாம் வந்து உலோகங்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இதெல்லாம் உலோகங்கள். அப்போ அலோகங்கள் அப்படின்னா இது வந்து மெட்டல். அலோகங்கள் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இவன் சாலிடாக இருக்கானா அவன் கொஞ்சம் லிக்விடாவோ கேஸாவோ இருப்பான். இவன் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணானா அவன் பண்ண மாட்டான். அப்போ அந்த அலோகங்கள் எங்கே இருக்குன்னா இந்த சைடு இருக்கும். பீரியாடிக் டேபிளில் வந்து முதல்ல படிங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மெட்டல்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு நான் மெட்டல்ஸ் அண்ட் கேசஸ். நான் மெட்டல் அண்ட் கேசஸ். ஓகேவா, புரியுதா? எஸ். இது தவிர்த்து மெட்டலாய்டு சொல்லிட்டு இருப்பான். இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல இந்த 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 எஜ்ஜில் மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவுல இருக்கிற ப்ராப்பர்ட்டியோட இருக்கிறவன் இந்த மெட்டலாய்ட்ஸ். யாரு? இந்த கலர்ல இருக்காங்க, போரான், இவங்க. ஓகேவா, அப்ப இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறவங்களாம் யாரு? இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறவங்களாம் யாரு? ஓகேவா, இவங்கெல்லாம் டிரான்சிஷன் மெட்டீரியல், இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இடைநிலை தனிமங்கள், இடையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய தனிமங்கள் அப்படின்னு நம்ம வந்து என்ன மீனிங் வந்து எடுத்துக்கலாம். அப்போ மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் சொல்லிட்டு லாந்தனைட், ஆக்டைனைட், இது எல்லாத்தையும் வச்ச ஒரே ஆள் வந்து யார் அப்படின்னா அந்த ஆள் தான். மாடர்ன் பீரியாடிக் டேபிளுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் என்ன ஞாபகம் இருக்கா? மோஸ்லி. ஓகே, ஹென்ரி மோஸ்லி. ஓகே, அப்போ இவர் தான் வந்து என்னென்ன வைக்கிறாரு. அப்போ பாருங்க, மாடர்ன் பீரியாடிக்கல் டேபிள் ஹென்ரி மோஸ்லி நேம் வைக்கிறாரு. ஸோ எவ்வளோ நான் மெட்டல் இருக்குன்னா 20 நான் மெட்டல் இருக்கு. எவ்வளோ மெட்டலாய்ட்ஸ் இருக்குன்னா 7 இருக்கு. எவ்வளோ மெட்டல்ஸ் இருக்குன்னா 91 மெட்டல்ஸ் இருக்கு. அப்போ இந்த சைடில் இது மட்டும் மெட்டல்ஸ் கிடையாது, இது மட்டும் மெட்டல்ஸ் கிடையாது. இந்த டிரான்சிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாருமே மெட்டல் தான். இரும்பு ஒரு மெட்டல் தான், நிக்கல் ஒரு மெட்டல் தான், இவங்க காப்பர் ஒரு மெட்டல் தான், இவங்க எல்லாருமே மெட்டல் தான். இதுல இருந்து இது வரை இருக்கிறது மெட்டல்ஸ், இது நான் மெட்டல்ஸ், இங்க நடுவில் இருக்கிறது மெட்டலாய்ட்ஸ், இங்க நோபல் கேசஸ், கீழே இருக்கிறது இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட். இந்த 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 மெட்டல்ல இந்த சைடு இருக்கிறவங்களாம் டிரான்சிஷன் எலமெண்ட்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொன்றத்தையும் பார்க்கணும்ல, பார்க்கணும். இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இட் செல்ஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நாளைக்கும் நம்ம தொடருவோம். மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நாளைக்கு தான் இந்த சாப்டர் வந்து முடியும். ஒவ்வொன்றும் நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து பார்ப்போம். இது பார்த்துட்டுனா ஆசிட் பேஸ் சால்ட் அதோட முடிஞ்சிச்சு. எதுக்கு? டிஎன்பிஎஸ்சிக்கு. பட் எஸ்எஸ்சிக்கெலாம் பார்க்கணும். அடுத்தடுத்து இன்னும் ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் தேவைப்படும். ஓகேவா, சரி வந்து பாருங்க. அப்போ இதுதான் இவருடைய அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இவர் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாருன்னா எக்ஸ்ரே சிதைவு, எக்ஸ் கதிர் சிதைவு, இதை வச்சு தான் வந்து இவர் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இவர் வந்து ஒரு எக்ஸ்ரே அப்படின்ற ஒரு ரேவை வந்து அனுப்புகிறாரு. அது ஒரு கிறிஸ்டல் வழியாக பட்டு அது ரிஃப்ராக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ராக்ட் ஆகிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணுறாரு. அந்த ரிஃப்ராக்ட் பண்ணுற ஆங்கிள், அது ஏன் ரிஃப்ராக்ட் ஆகுது, எல்லாத்தையும் வச்சு ஒவ்வொன்றா இது பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மாடர்ன் பீரியாடிக் டேபிளை பொறுத்த வரையும் ஸோ இதோடைய கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது புரோட்டானை பொறுத்து கிடையாது, எலக்ட்ரானை பொறுத்து தான் இருக்கு. ஒன்று மெட்டலா நான் மெட்டலா, நான் தான் சொன்னேன்ல, ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருந்தாலே அது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது, பேர் இல்லாமல் இருந்தா. அப்போ இது வந்து எலக்ட்ரானை பேஸ் பண்ணி தான் இருக்கே ஒழிய புரோட்டான் பேஸ்டு கிடையாது. ஓகேவா, இப்போ மைண்டுக்குள்ள அப்படியே ஏற்றுங்க. ஆட்டம்கான பேசிக் ஸ்ட்ரக்சர், கண்ணை மூடி உட்காருங்க. ஆட்டம்கான பேசிக் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுங்க. ஆட்டம்னா என்ன, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து போகலாம். ஆட்டம்னா என்ன, நியூக்ளியஸ்னா என்ன, புரோட்டான்னா என்ன, நியூட்ரான்னா என்ன, எலக்ட்ரான்னா என்ன, கேஎல்எம்னா என்ன, எஸ்எஃப்டி என்ன, எஸ்எஃப்டி எஸ்பிடிஎஃப்
SPD எமர்ஜென்சி பவர் ரேஞ்சர் நான் வச்சுக்கோங்க. SPDFனா என்ன, எப்படி வந்து ஒரு ஆட்டம் வந்து அயானா மாறுது, Fe ஏன் Fe2+ மாறுது, எப்படி வந்து அது அன்பிரேர் எலக்ட்ரானா மாறுது, எப்படி கெமிக்கலி வந்து ரியாக்ட் ஆகுது, டபர்னியருடைய ட்ரையாட்ஸ் விதி என்ன, நியூலாண்டுடைய எண்ம விதி என்ன, ஆக்டேவ்ஸ் விதி என்ன, ஓகேவா, மோஸ்லேவுடைய மாடர்ன் பீரியாடிக் டேபிள் என்ன, இதுக்கு முன்னாடி ஒரு பீரியாடிக் டேபிள் வந்தது அவர் பேர் என்ன, அதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்ப இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு 2 minutes வந்து டைஜஸ்ட் பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. ஒரு மாடர்ன் பீரியாடிக் டேபிளை எப்படி வந்து நம்ம வந்து ரீட் பண்ணணும், அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்கா, இது 1 வருஷம் 2 வருஷம் கனவு இல்லை. 1913 கண்டுபிடிக்கிறாருன்னா அவர் கண்டுபிடிச்சது 1800 சில்லற, ஒரு 100 வருஷம், இது 100 வருஷம் கனவு தான். இது மாதிரி மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து வந்தது. இந்த எலமெண்ட்டை யாராவது கிளாஸிஃபை பண்ணி கொடுக்க மாட்டாங்களா? இன்னைக்கு வரையும் இந்த டேபிள் தப்புன்னு யாராலையும் சொல்ல முடியல. இந்த டேபிளை கொடுத்தாலும் பெரிய சயின்டிஸ்ட், இன்னைக்கு வரையும் இந்த டேபிளை ஸ்கிப் பண்ணிட்டு உங்களால போக முடியுமா? நோ. கெமிஸ்ட்ரினாலே இந்த டேபிள் தான், இந்த டேபிள் தான் எல்லாத்துக்கும் அச்சாதாரம். அப்ப கெமிஸ்ட்ரியே உருவானது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னா கூட மிகையாகாது. இருக்கு, அதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி இருக்கு, கெமிக்கல் ரியாக்ஷன் அதுதான். ஆனா கெமிக்கல் ரியாக்ஷனை பர்ஃபெக்டா புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதானே, இவனோட இது இருந்தா இப்படி தாண்டா ரியாக்ட் ஆகும் பர்ஃபெக்டா புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி தானே. ஸோ தட் கைண்ட்லி இப்போ நம்ம பார்த்ததை மட்டும் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. அடுத்தது நான் 1/2 மணி நேரம் பேசுறேன், ஒரு 5 minutes. புரியுதா கான்செப்டை கொஞ்சம் கொஞ்சமா? அதாவது டெய்லியுமே இதை வந்து படிச்சிட்டிங்க, ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஏறாது. அதை போஸ்ட்பான் பண்ண ஸ்ட்ரெஸ் ஏறிடும், இன்க்ரீஸ் ஆகிடும். நேற்று எலமெண்ட் காம்பவுண்ட் மிக்சர் பற்றி பார்த்தோம், காம்பவுண்டுக்கான கெமிக்கல் நேம் பார்த்தோம், காமன் நேம் பார்த்தோம். அதை பார்க்கறது இல்லை, அதை மனப்பாடம் பண்ணிடணும், டாப் ஆஃப் மைண்டில் இருக்கணும். ஜிப்சம்னா என்ன ஃபார்முலா எழுதணும், ஃபார்முலாவும் நான் இப்போ கொடுப்பேன், ஓகேவா? ஸோ நடத்த அதை வந்து அப்படியே படிச்சிடுங்க, அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது, ரொம்ப நல்லது அதுதான், ஓகேவா? ஸோ மாடர்ன் பீரியாடிக்கல் டேபிளுக்கான ஃபீச்சர்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது அத்தனையுமே மகப் பண்ண வேண்டிய ஃபீச்சர்ஸ், ஓகே? அத்தனையும் மகப் பண்ண வேண்டிய ஃபீச்சர்ஸ். இந்த மாடர்ன் பீரியாடிக்கல் டேபிள் 18 குரூப்னா என்னங்க, வெர்டிக்கல் கோடு. மொத்தம் 18 குரூப் இருக்கு, மைண்டில் ஏற்றுங்க. மொத்தம் 18 குரூப் இருக்கு. அந்த குரூப்புக்கு நேம் இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு பேர் அல்கலி மெட்டல்ஸ். மெட்டல் தான், அது அல்கலியா இருக்கும், கார உலோகங்கள். என்ன நான் சொல்றேன், அடுத்தது PDF இருக்கு, என்ன நான் சொல்றேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அல்கலைன் எர்த் மெட்டல், கார மண் உலோகங்கள். 3ஆவதுல இருந்து 12ஆவது வரையும் வரத டிரான்சிஷன் மெட்டல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த ப்ளூ கலர்ல இருந்தது இல்லையா, டிரான்சிஷன் மெட்டல் இஸ் ஆல்சோ மெட்டல், அதுவும் புரிஞ்சுக்கணும், மெட்டல், ஓகேவா? 13ஆவதா இருக்கக்கூடிய அந்த காலத்தை போரான் ஃபேமிலியும், 14ஆவதா இருக்கக்கூடிய காலத்தை கார்பன் ஃபேமிலியாவும், 15ஆவதா இருக்கக்கூடிய இது நைட்ரஜன் ஃபேமிலியாவும், 16ஆவதா இருக்கக்கூடிய ஃபேமிலியை ஆக்சிஜன் ஃபேமிலியாவும் அல்லது சால்கோஜன் ஃபேமிலியாவும், 17ஆவதா இருக்கிறத ஹாலஜனாவும், 18ஆவது இருக்கிறதுக்கு நோபல் கேசஸாவும் நம்ம வந்து என்ன பேர் வச்சுக்கிறோம். புரியுதா? எஸ், நோபல் கேசஸ் எது, ஹாலஜன் எது, ஆக்சிஜன் ஃபேமிலி எது, நைட்ரஜன் ஃபேமிலி எது, டாப்ல இருக்கணும். அப்ப ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கிறதெல்லாம் ஒரே காலம் மீன்ஸ் குரூப், தொகுதி. நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ரோவை பத்தி போகக்கூடாது, பீரியடை பத்தி போகக்கூடாது, வரிசையை பத்தி போகக்கூடாது, காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ப்ராப்பர்ட்டி தெரியும். அதனாலதான் அதுக்கு பேர் வைக்கிறான். இது கார்பன் ஃபேமிலி, இது ஆக்சிஜன் ஃபேமிலி. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இயல்புகள் இருக்கும், ஓகேவா? ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இயல்புகள் இருக்கும், ஓகேவா? இங்க பாருங்க, அத இன்னும் ஃபர்தரா பிரிக்கிறான். எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக். நீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு SPDF ஃபில் பண்ணுவீங்க இல்லையா, அது ஃபில் பண்ணும்போது எது லாஸ்டா ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கு. இப்போ ஹைட்ரஜன்னா எஸோட நிற்கும், ஹீலியம்னா எஸோட நிற்கும். இப்படி நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது எதோட ஃபுல் ஆகி நிற்குது, கம்ப்ளீட் ஆகி நிற்குது அப்படின்றத பொறுத்து அது எஸ்ஸா, பியா, டியா, எஃப்ஆ. மெட்டல், நான் மெட்டல், இது வந்து மெட்டல் பட் இட் இஸ் டிரான்சிஷன் மெட்டல். அந்த சைடு மெட்டலாய்ட்ஸ் இருக்கு, இந்த சைடு வந்து என்னன்னா இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் இருக்கு. அந்த சைடு வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி இருக்கு, போரான் ஃபேமிலி இருக்கு, ஹாலஜன்ஸ் இருக்கு, மந்தவாயுக்கள் நோபல் கேசஸ் இருக்கு. ஹாலஜன்னா ஈஸிலி ரியாக்டட், fluorine easily reacted, chlorine easily reacted, noble gasesனா no reactions at all. இப்படி பிரிச்ச நம்ம SPDF னு பிரிக்கிறோம். S block, P block, D block, F block, SPDF. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா S block element. இப்போ S block elementனா இவன் தான், ரெண்டே பேர் தான். இவனை தான்
ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப். சார் மறுபடியுமே நான் இதை சொல்லுவேன், நாளைக்கு நான் மறுபடியும் ரீகால் பண்ணுவேன் வேற ஒரு பிடிஎஃப் வச்சு. ஓகேவா? இதுல இல்லாத ஒரு 2 பாயிண்ட் அதுல இருக்கும், அதனால அதையும் பார்த்துணும். ஓகேவா? அப்பப்போ உட்கார்ந்துக்கிறேன் கால் வலி. அப்ப எஸ்பிடிஎஃப் எஸ்பிடி எமர்ஜென்சி பவர் ரேஞ்சர்ல இருக்கிற எஸ்பிடியை ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்னா ஃபர்ஸ்ட் 2 காலம், ரோ கிடையாது, காலம். எஸ்னா ஃபர்ஸ்ட் 2 காலம். அடுத்தது அந்த எஸ்ஸுக்கு ஃபர்ஸ்ட் காலத்துக்கு பேரு கார உலோகங்கள், அல்கலைன் மெட்டல். 2வது காலத்துக்கு பேரு கார மண் உலோகங்கள், அல்கலைன் எர்த்து மெட்டல். அதென்ன கார உலோகங்கள்? இங்க பாருங்க, அது அமிலத்தன்மையா காரத்தன்மையா, ஆசிட் பேஸ் சால்ட். அதுல இது காரத்தன்மையோட இருக்கு, பாயிண்ட். 2வது அதுல சொல்றாங்க ஹைட்ரஜனை தவிர மீதி எல்லாம் மெட்டல். ஹைட்ரஜனை தவிர மீதி எல்லாம் மெட்டல். ஓகேவா? இது காரமா இருக்கிறதுனால, இது காரம் எப்படி தெரியும்? ரெட் கலர் பேப்பரை, ஓகேவா, ப்ளூ கலர் பேப்பரா மாத்தும். இந்த மெட்டல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க, ரூபிடியம், சீசியம், ஃபர்ஸ்ட் காலத்தை பத்தி பேசுறேன். ரெட் கலரை ப்ளூ கலரா மாத்தும். 2வது காலமும் அதே தான், அல்கலைன் எர்த்து மெட்டல். சார் எர்த்துல பெரும்பாலும் ஆக்சிஜன் இருக்கு, எதெல்லாம் ஆக்சிஜனோடு சேர்ந்து இருக்கும் அதெல்லாம் அல்கலைன் எர்த்து மெட்டல். புரியுதா? கால்சியம் ஆக்சைடு ஆக்சிஜனோடு சேர்ந்து இருக்கு. ஆக்சிஜன் தான் பூமியில அதிகமா இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட். ஆக்சிஜன் தான் பூமியில அதிகமா இருக்கக்கூடிய எலமெண்ட். சார் எங்க சார் ஆக்சிஜன் இருக்கு? அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன் தானே சார் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, நினைப்பீங்க. நான் அட்மாஸ்பியரை பத்தி பேசல, பூமியுடைய மேலோட்டை பத்தி பேசுறேன், கிரஸ்ட்டை பத்தி பேசுறேன். பூமிக்குன்னு ஒரு மேலோடு இருக்குல்ல, பூமிக்குன்னு ஒரு திக்னஸ் இருக்குல்ல, பூமிக்குன்னு ஒரு மண் இருக்குல்ல, அந்த மண்ணுனால ஆக்சிஜனுங்க, ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜனோட சில மெட்டல் மிக்ஸ் ஆகிருக்குங்க, அதுதாங்க கார மண் உலோகங்கள், ஆல்கலைன் எர்த் மெட்டல். மண்ணோட அதை தண்ணியை ஊத்து கலந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு அல்கலைன், நாட் ஆசிட், அது ஒரு காரம். அதனால அது ஆல்கலைன் எர்த் மெட்டல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்ப எஸ் முடிச்சா, இப்ப பி பிளாக் எலமெண்ட். பில தான் 13ல இருந்து 18 வரையும் இருக்கு. ஓகேவா? எஸ் இப்ப பின்றது அந்த சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. நீங்க பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். எஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இங்க பாருங்க, எஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, பினா ரைட் ஹேண்ட் சைடு. போரான்ல ஆரம்பிச்சு அங்க அந்த சைடு இருக்கு பாருங்க, நியான். 13, 14, 15, 16, 17, 18. போரான் வந்து 13, இவன் வந்து 13, இவன் வந்து 18. 13ல ஆரம்பிச்சு 18 வரை இருக்கிறது தான் பி பிளாக் எலமெண்ட். அப்ப இதுங்களை பத்தி பார்க்க போறோம். இவனை பத்தி பார்த்தாச்சு. ஆலார் காரம் என்ன? ஆசிடா பேஸா? பேஸ். இவன் ஆக்சிஜனோட சேர்ந்திருப்பான், பூமி இல்ல ஆக்சிஜனோட சேர்ந்திருப்பான். பூமியுடைய தரனால ஆக்சிஜன். ஏன்னு நான் அடுத்த இதுல சொல்றேன். இவன் ஜெனரலா தனியாவே இருந்தாலும் இவ காரம். ஓகேவா? இவங்க 2 பேரும். இப்ப பி பிளாக் எலமெண்ட்டை பத்தி பார்க்க போறோம். பி பிளாக் எலமெண்ட். இந்த பி பிளாக் எலமெண்ட்ல யாரெல்லாம் கிரீனோ அவங்களாம் மெட்டல். யாரெல்லாம் கிரீனோ அவங்களாம் மெட்டல். சாரி, யாரெல்லாம் ப்ளூவோ அவங்களாம் மெட்டல். இந்த சைடு யாரெல்லாம் ப்ளூவோ அவங்களாம் மெட்டல், யாரெல்லாம் கிரீனோ அவங்களாம் மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்டுனா என்னன்னா, மெட்டலும் இல்லை நான் மெட்டலும் இல்லை, நடுவில் இருக்கான், உலோக போலி அப்படின்னு அவனுக்கு அர்த்தம். சார் ப்ளூலாம் மெட்டல் சார், கிரீன்லாம் மெட்டலாய்ட் சார். அடுத்தது இங்க வாங்க, இந்த ஊதா கலர் இருக்கான்ல, ஊதா கலர், இவனுக்கு பேர் நான் மெட்டல், அலோகங்கள். இதுல அந்த கீழே இருக்கான் பத்தியா, கீழே இருக்கான்ல 82க்கு மேல இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர் 82க்கு மேல இருக்கக்கூடிய எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் சொல்லிட்டு பிசிக்ஸ்ல பார்த்தோம்ல, அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் தான் இவன். இவங்களுடைய காம்போ தான் பி பிளாக் எலமெண்ட். மெட்டல் இருக்கா, நான் மெட்டல் இருக்கா, மெட்டலாய்டு இருக்கா, ரேடியோ ஆக்டிவ். அப்ப கொஸ்டின் எப்படி தெரியுமா கேட்பான்? மெட்டல், மெட்டலாய்டு, உலோகம், உலோக போலி, நான் மெட்டல், அலோகம், ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், கதிரியக்க தனிமங்கள், அத்தனையும் சேர்ந்த தொகுதி இது பி தொகுதி தனிமங்கள். புரியுதா கொஸ்டின் ஏரியா? எஸ் பிளாக்ல வெறும் மெட்டல் மட்டும் தான் இருக்கு. பி பிளாக்ல மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்டு அண்ட் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் எல்லாமே இருக்கு. அதை தான் இங்க சொல்றான் சார். இங்க எல்லாமே இருக்கு சார். மெட்டல், மெட்டலாய்ட்ஸ், நான் மெட்டல், எவ்ரிதிங் இஸ் தேர் சார். பிக் டைப் ஆஃப் வெரைட்டி சார். வெரைட்டியா இருக்கிறாங்க சார் இந்த குரூப்ல.
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் சார். வெரைட்டியா தட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் ஆர் தேர், ஆல் கைண்ட் ஆஃப் வெரைட்டி அவைலபிள் ஹியர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இருக்காங்க சார். அடுத்தது டி பிளாக். டி பிளாக்னா என்னன்னு தெரியும்? நடுவுல இருக்கிறவன் அவனை டிரான்சிஷன் எலமெண்ட் சொல்லுவோம். 3ல இருந்து 13 சார், 1 2 எஸ் பிளாக், 3ல இருந்து 13 டி பிளாக், சாரி 3ல இருந்து 12 டி பிளாக், 13 டு 18 எஸ் பி பிளாக். பி பிளாக் பார்த்துட்டோம். இப்போ டி பிளாக் 3ல இருந்து 12 பீரியாடிக் டேபிள்ல சென்டரு, எஸ்ஸுக்கும் பிக்கும் நடுவுல, அதனால டிரான்சிஷன் எலமெண்ட். அவ்வளவுதான். SPD டிரான்சிஷன் எலமெண்ட். டிரான்சிஷன் எலமெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். எஃப் பிளாக் எலமெண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை லாந்தனைடு சீரிஸ், ஆக்டினைடு சீரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எது லாந்தனைட் அப்படின்னா மேல இருக்கிறது லாந்தனைட், கீழே இருக்கிறது ஆக்டினைட். ஒய் ஹைட்ரஜன் இஸ் யூனிக்? ஹைட்ரஜன் பத்தி பார்க்கலாமா? எதுக்கு ஹைட்ரஜன் யூனிக்கா இருக்கு? ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அந்த ஹைட்ரஜன் பீரியாடிக் டேபிள்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு மெட்டல்ல. ஆனா இவன் ரைட் ஹேண்ட் சைடையும் போக வாய்ப்பு இருக்கு. இவன் மெட்டலாவும் இருப்பான், நான் மெட்டலாவும் இருப்பான். அதனால இவன் யூனிக். ஒரு எலக்ட்ரானை வச்சிருக்கிற வரையும் அந்த ஒரு எலக்ட்ரானை வச்சு கேம் ஆடுவான். அல்கலி மெட்டலாவும் இருப்பான், இல்ல ஹாலஜன் அந்த சைடும் போயிடுவான், நான் மெட்டல் ஹாலஜனாவும் போயிடுவான் அந்த எலக்ட்ரானை லூஸ் பண்றது மூலியமா. அதனாலதான் இவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் யூனிக்கா இருக்கிறவன். இவனுக்கு 2 பண்பும் இருக்கு. எப்படி ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சேர்ந்து இருக்கிறது போல இவன் நினைச்சா இந்த சைடு இருக்கலாம், அந்த சைடு இருக்கலாம். அதனால் ஹைட்ரஜனுக்கு ஒரு நிலையான இடத்தை யாருமே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாலும் அது நிலை இல்லை சொல்லிட்டான். அவன் 2 சைடும் இருக்காங்க, அவனோட ப்ராப்பர்ட்டியை பத்தி எங்களால் அனலைஸ் பண்ண முடியலன்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். ஓகேவா? ஸோ அதனால இதை புரிஞ்சுக்கணும். அதாவது இங்க வந்து பாருங்க, இவன் H+ இருக்கும்போது மெட்டலா இருக்கலாம், H- இருக்கும்போது ஹாலஜன், தட் மீன்ஸ் நான் மெட்டலா இருக்கான். ஹாலஜன்னா காத்துனா நான் மெட்டல். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அவன் மெட்டலாவும் இருப்பான், நான் மெட்டலாவும் இருப்பான். அதனால இன்னைக்கு வரையும் அவனை பத்தி விவாதம் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்றது இங்க வந்து சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு சார் இவங்க உப்பு ஈனிகள் தமிழ்ல சொல்றாங்க. ஹாலஜன் 17வது குரூப், 17வது தொகுதி. ஹாலஜன் மந்தவாய்களுக்கு முன்னாடி. அதுதான் நான் சொன்னல, வேகமா ரியாக்ட் ஆகிற குளோரின் எல்லாருமே. ஹாலோ மீன்ஸ் சால்ட், ஜென் மீன்ஸ் ஃபார்மேஷன்ஸ். உப்பு ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோடியம் குளோரைடு உப்பு, பேரியம் குளோரைடு உப்பு, எல்லா உப்பையும் ப்ரொடியூஸ் பண்றவங்க இவங்க தான் சார். அடுத்தது சார் மந்தவாயுக்கள். சார் மந்தவாயுக்கள்னா எந்த வித கெமிக்கல் ரியாக்ஷன்லயுமே இன்வால்வ் ஆகாதவங்க. நம்ம பார்த்தோம் நியான், ஹீலியம் 2, 2 எலக்ட்ரானுமே ஃபர்ஸ்ட் செல்ல உட்கார்ந்துக்கும், பினிஷ்ட். அப்ப நம்ம பார்க்கிற பெரும்பாலான கேசஸ் சோலோவாவே ஸ்டேபிளா இருக்கு. இதான் இதுக்கான அர்த்தம். ஆக்சிஜன் சோலோவா ஸ்டேபிளா இல்ல. ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் 8வது பிளேஸ்ல இருக்கு. யாரோ ஒரு கேண்டிடேட் கேட்டீங்க இல்லையா, 8வது பிளேஸ்ல இருக்கு இல்லையா, அந்த 8th பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ள 8 புரோட்டான் இருக்கு, வெளியே ஃபர்ஸ்ட் இதுல 2 எலக்ட்ரான் இருக்கு, 2வது இதுல 6 எலக்ட்ரான் தான் இருக்கு. 6 எலக்ட்ரான் எப்படி ஃபில் பண்ணலாம்? எஸ்ல 2 எலக்ட்ரானை ஃபில் பண்ணிடலாம், பில ஃபர்ஸ்ட் 1 ஃபில் பண்ணிடலாம். ஸோ 2 + 3 5, அதே 1 ஃபில் பண்றோம். இப்ப 2 பேர் வந்து என்னன்னா பேர் இல்லாம இருக்காங்க, 2 பேர் பேர் இல்லாம இருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது இன்னொரு ஆக்சிஜன் அவனுக்குள்ளும் 2 பேர் பேர் இல்லாம இருப்பாங்களே, இந்த 2 அன்பேரும் அந்த 2 அன்பேரும் ஒன்னு சேரும். அதாவது O2னா O டபுள் பாண்ட் 2ன்னு அர்த்தம். ஒரு கேண்டிடேட் கேட்டாங்க, சேம் மாலிகுல்ல இருந்து எப்படி அத மாதிரி பிரியுது. அப்ப இந்த மந்தவாயுக்கள்ல மட்டும்தான் அவனுக்கு அலோனாவே இருந்தாலும் ஸ்டேபிளா இருக்காங்க. ஆனால் இந்த ஆக்சிஜன் மத்த கேசஸ் எல்லாம் அலோனா இருக்கும்போது ஸ்டேபிளா இல்ல, அவங்க ஒண்ணு சேர்ந்து ஸ்டேபிளா ஆயிக்கிறாங்க. எப்பவுமே நேச்சுரலி O கிடையாது, O2 தான். நீங்க காத்துல பாக்கிறதுலாம் O2 அலாய். அது என்ன அலாய்? நோபல் கேசஸ பார்த்தாச்சு. எந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாதவன் நோபல் கேசஸ் சொல்றோம். அது என்ன அலாய் அப்படின்னா, சார்
they are combination of two metals. அவ்வளவுதான் உலோக கலவை. ரெண்டு மெட்டலை ஒன்று சேர்ந்தா உலோக கலவை. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ரெண்டு மெட்டலை ஒன்று சேர்க்கிறோம், ரெண்டு மெட்டலை ஒன்று சேர்க்கிறோம், தங்கத்தோட காப்பர் சேர்த்தாதான் தங்கம் உருவாகும். ஓகேவா? கம்மியா சேர்க்கிறோம், பட் சில இடத்துல அதிகமாவே சேர்க்கிறோம். எக்ஸாம்பிள் பிராஸ் காப்பரும் ஜிங்கும் சேர்ந்தா பிராஸ், பிரான்ஸ் காப்பரும் டின்னும் சேர்ந்தா பிரான்ஸ், சாலிடர் டின்னும் லெட்டும் சேர்ந்தா சால்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அயன் குரோமியம் நிக்கல் சேர்ந்தா இது. இதெல்லாம் எதுக்காக? நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த காம்போல நம்ம வந்து இது பண்ணி. இப்ப ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் எதுக்கு? துரு பிடிக்காம இருக்கணும், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஓகேவா? ராபர்ட் பாயில் இவர் தான் முதல்ல எலமெண்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாரு அப்படின்ற ஒரு டேட்டா வந்து கொடுத்துக்கிறாங்க ராபர்ட் பாயில். மெட்டல்ஸ், மெட்டலுக்கான பேசிக் ப்ராப்பர்ட்டி என்ன சார்? ரொம்ப சாலிடா இருக்கும் சார், பல பலன்னு இருக்கும். சோடியம், கோல்டு எல்லாம் மெட்டல் தான். டெம்பரேச்சரை கடத்தும், மேக்சிமம் சாலிடா இருக்கும், ஒரே ஒரு ஆளை தவிர லிக்விட். பாதரசம் மட்டும் லிக்விடா இருக்கு. மேக்சிமம் மெஜாரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் சாலிட், பட் மைனாரிட்டி லிக்விடாகவும் இருக்கு. இந்த மெட்டல்ஸை வளைக்கலாம், தகடா மாட்டலாம். இதை எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். இது சத்தம் கொடுக்கும், அவ்வளோதான் மெட்டல். மெட்டலை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து தனியா கிடைக்காது. அலுமினா தனியா கிடைக்காதா? நோ, அது ஒரு ஓரா மாறி இருக்கு. எஸ், இங்க பாருங்க, அலுமினா எங்க இருந்து கிடைக்குதுன்னா பாக்சைட்ல இருந்து கிடைக்குது. பாக்சைடு அப்படின்றது ஓர். நமக்கு இரும்பு எங்க இருந்து கிடைக்குதுன்னா அது வந்து என்ன, ஃபெமடைட்ல இருந்து கிடைக்கும். அப்ப அது வந்து ஒரு காம்போல இருக்கு, Al2O3 2H2O. இதை எடுத்து நம்ம பிரிச்சு தான் அலுமினாவை தயாரிக்கிறோம். காப்பர் குப்ரைட்ல இருந்து கிடைக்குது, Cu2O. குப்ரைட்ல இருந்து தான் காப்பர் நம்ம பிரிக்கிறோம். இரும்பு மேக்னடைட், மேக்னெட்ல இருந்து தான் இரும்பை பிரிக்கிறோம். அதனாலதான் இரும்பு மேக்னெட்ல ஒட்டிக்குது. இது எல்லா ஃபார்முலாவிலையும் ஆக்சிஜன் இருக்கிறதுனால இது ஆக்சைடு ஓர்னு பேர் வச்சுக்கிறோம். இது எல்லாத்துலயுமே சல்ஃபைடு இருக்கிறதுனால சல்ஃபைடு ஓர்னு வைக்கிறோம். காப்பரை குப்ரைட்ல இருந்து எடுக்கலாம், காப்பர் பெரஸ்ல இருந்து எடுக்கலாம். புரியுதா? அப்ப இந்த டேபிளுங்க இன்னைக்கான டார்கெட் மகப் திஸ் டேபிள். இந்த டேபிளை மகப் பண்ணணும். யாரை பத்தி பேசுறோம்? மெட்டலை பத்தி பேசுறோம். மெட்டல் தனியா இருக்குமா? இருக்காது. மெட்டல் காம்போல காம்பவுண்டா தான் இருக்கும். மெட்டலை நம்ம பிரிச்சு எடுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இரும்பு எப்படிங்க தனியா இருக்கும்? இரும்பு தனியா இருந்தா சாக்கடிக்கல. இரும்பு உங்களுக்கு பூமியில இருந்து இரும்பு அப்படியே இரும்பாவே கிடைக்குதா? மண்ணா தானே கிடைக்குது, அல்லது தானே இரும்பு பிரிக்கிறோம். அதான் சொல்றேன், இரும்பு எப்படி மேக்னடைட்ல இருந்து கிடைக்குது. அப்ப இது என்ன? இது ஓர்னு பேரு. ஓர் தாதுக்களிலிருந்து நமக்கு தேவையான உலோகங்களை பிரிக்கிறோம். அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு, பட் இதை மக்கப் பண்ணிக்கணும். சின்ன பார் அதுல இருந்து தான் மெர்க்குரி. பாதரசம் அப்படியே வந்து லிக்விடா கிடைக்குதா? தோணுன பாதரசம் கிணத்துல இருந்து வருதானோ? சின்ன பார் அதுல இருந்து தான் மெர்க்குரி பிரிக்கிறோம். ஓகேவா? சோ இப்படி இந்த கண்டென்ட்டையும் நீங்க மக்கப் பண்ணிக்கணும். அடுத்தது the property of non metal. என்னென்ன ப்ராப்பர்ட்டியோட இருக்கு சார்? பலன்னு இருக்குமான்னு கேட்டா இருக்காது, எக்ஸப்ட் டைமண்டை தவிர. டைமண்ட் இஸ் நான் மெட்டல், ஆனா அது மட்டும் பலன்னு இருக்கும். சாலிடா தான் இருக்கும், எக்ஸப்ட் புரோமின். அதுவும் சாலிட், இதுவும் சாலிட். புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் எல்லாம் கண்டக்ட் பண்ணாது, எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது, எக்ஸப்ட் கிராஃபைட் மட்டும்தான் அலோக நிலையில் இருக்கு. எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ற ஒரே அலோகம், சவுண்டை வந்து உருவாக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல், நான் மெட்டல். இது வந்து மெட்டலாய்டுனா என்னன்னா மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இடையில இருக்கிற பண்பு. எப்படி கண்டக்டருக்கும் நான் கண்டக்டருக்கும் இடையில செமி கண்டக்டர் இருக்கோ அதே போல ஈவன் இந்த மெட்டலாய்டுலாம் செமி கண்டக்டராகவும் இருக்கும். சிலிக்கான் செமி கண்டக்டர், ரைட்டா? சிலிக்கான், ஜெர்மானியம் செமி கண்டக்டர். இந்த மெட்டலாய்டு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்டும் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். அதான் செமி கண்டக்டர் சொல்லிடுறாங்க. மெட்டல் கண்டக்ட் பண்ணும், நான் மெட்டல் கண்டக்ட் பண்ணாது. மெட்டல் கண்டக்டர், நான் மெட்டல் நான் கண்டக்டர், இன்சுலேட்டர். மெட்டலாய்டு இஸ் செமி கண்டக்டர். ஓகே, பளபளப்பா இருக்கும். இதெல்லாம் வந்து காமனான ஒரு சென்ஸ் தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறியீடுகள். ஸோ இன்றைக்குமே வந்து பேர் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா IUPAC அவங்க தான் வந்து நேம் வைக்கிறாங்க. இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி அவங்க தான் வந்து நேம் வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அது எய்தர் இங்கிலீஷ் நேமாக இருக்கலாம், இல்லை லாத்தின் நேமாக இருக்கலாம். இதோட நம்ம வந்து பார்த்துட்டு இன்னைக்கு வகுப்பை கொஞ்சம் முடிக்கலாம். நீங்கள் ஃபிசிக்ஸ் இன்னைக்கு முடிச்சிருங்க. எப்படி இருக்கலாம் அப்படின்னா இந்த 4 வகையில் பேர் வந்து வைக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க குறியீடுகள்.
கிரேக்க குறியீடுகள்லாம் சிம்பிள் மட்டும்தாங்க, சிம்பிள் மட்டும்தான். இன்னைக்கும் நிறைய பழங்காலத்து புக்ல ஒரு அப்வர்ட் ட்ரையாங்கிள்னா நெருப்பு இருக்குன்னு அர்த்தம், டவுன்வர்ட் ட்ரையாங்கிள்னா அதுக்கு அகைன்ஸ்ட் வாட்டர் இருக்குன்னு அர்த்தம். குறியீடுகள் நிறைய கல்வெட்டுகள்ல குறியீடுகள் இருக்கு, இது கிரேக்க குறியீடுகள், இதை தான் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் அல்கமிஸ்ட், ஒண்ணுமே இல்லாதத தங்கமா மாத்துறவங்க அல்கமிஸ்ட், அவங்க சில குறியீடுகளை செஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த குறியீடுகள் என்ன அப்படின்னா இதுதான். மெர்க்குரிக்கு ஒரு மண்டை ஓட்டு மாதிரி போட்டுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராட்சசன், பிரம்ம ராட்சசன், ஒரு ட்ரையாங்கிள் போட்டு அதுல ஒரு டவுன்வர்ட்ல சிலுவை சல்ஃபர், ஒரு வட்டம் போட்டு அதுல ஒரு இதெல்லாம் குறியீடுகள். அதாவது தங்கத்தை எப்படி உருவாக்கணும், ஒண்ணுமே இல்லாத பொருள்ல இருந்து தங்கத்தை எப்படி உருவாக்கணும், காப்பர்ல இருந்து தங்கத்தை எப்படி உருவாக்கணும், மரத்துல இருந்து தங்கத்தை எப்படி உருவாக்கணும் அப்படின்னா அவங்க ரியாக்ஷன் எழுதுறாங்க எப்படி. சோ இப்படி இப்படி ஒரு சல்ஃபர் வச்சுக்கோங்க, இந்த சல்ஃபரோட நான் சும்மா பேசுறேன் ஓகேவா, சல்ஃபரோட ஒரு வீனஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணும்பொழுது முதல்ல ஒரு காத்துல வந்து அதை வந்து உலர வைங்க ஒரு 20 மினிட்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும், அந்த காம்பவுண்ட் எக்ஸ்ன்னு வைங்க, அதுக்கப்புறமா அதை முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் பண்ணுங்க, ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஓகேவா, ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள், ஹீட் பண்ண எலமெண்ட்டை ஒயின்னு வைங்க, ஒயின்னு வச்ச அதை டவுன்வர்டில் ஒரு ட்ரையாங்கிள் போட்டாங்க, கூல் பண்ணுங்க, கூல் பண்ண ஃபைனல் எலமெண்ட்டை ஜெட்டுன்னு வைங்க, ஜெட்டுன்னு வச்ச உடனே இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நிலவு வெளிச்சத்தில் 24 மணி நேரம் வந்து என்னென்னா வைங்க, 2 நாளா வச்சு வைங்க. இது போல சிம்பிள்ஸ் மூலியமாவே வந்து என்னன்னா ரியாக்ஷன் உருவாக்குவாங்களாம், தெரியாது. இது அல்கமிஸ்டுடைய சிம்பிள்ஸ். ஓகே, அடுத்தது தான் டால்டன். டால்டன் தாங்க நேம் வைக்கிறாரு, இங்கிலாந்தை சேர்ந்தவர் டால்டன் ஓகேவா. ஆனா டால்டனுடைய குறியீடுகளும் நம்ம வந்து இப்ப யூஸ் பண்றது கிடையாதுன்றாங்க. இப்ப நம்ம யூஸ் பண்றது IUPAC தான். டால்டனுடைய குறியீடுலாம் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனா ஒரு புள்ளி, நைட்ரஜனா ஒரு கோடு, கார்பன்னா வட்டம், அதுக்குள்ள கருப்பு நிலா, இதெல்லாம் டால்டனுடைய குறியீடுகள். பட் ஒரிஜினலி நேம் வைக்கிறது ஜான் ஜேக்கப் பெர்லியஸ். இதுதான் பெர்சிலியஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். பெர்சிலியஸ் லா எப்ப வந்தது? 1813. இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இதுதான் சொல்றாரு, பெர்சிலியஸ் லா படி மெட்டலோ நான் மெட்டலோ, அதுக்கு இங்கிலீஷ்ல பேர் வச்சா அந்த லெட்டருடைய ஃபர்ஸ்ட், அந்த வார்த்தையுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வைங்க. போரான் B, கார்பன் C, ஃப்ளூரைடு F. இப்ப அதே நேம்ல அதே வார்த்தையில இன்னொரு பேர் வருது, கார்பன் இல்ல, அதை நான் எப்படி சொல்லனா 2 வாட்டி வருது, அந்த அந்த லெட்டரை யூஸ் பண்ணி 2 வாட்டி வருது, அந்த வார்த்தையில 2 வாட்டி வருது ஓகேவா. அப்படின்னா 2 பேர் எடுத்துக்கோங்க, 2 லெட்டர் எடுத்துக்கோங்க. சே எக்ஸாம்பிள் இங்க வந்து பாருங்க, போரான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா B மட்டும் போடுங்க, ஆனா பெரிலியம் வருதா, பேரியம் வருதா, அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? B மட்டும் போட முடியாது, BA போடணும், BE போடணும். இது ரூல் ஓகேவா. அடுத்தது, அதாவது 2 எலமெண்ட்டுக்கு இங்கிலீஷ் நேம் ஒரே லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் போடுங்க, 2வது எலமெண்ட்டுக்கு 2 லெட்டர் சேர்ந்து போடுங்க. இதாங்க சொல்றாங்க. யாரும் மியூட் பண்ணுங்க, அன்மியூட்ல இருக்கு, மியூட் பிரியா மியூட். ஸோ அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட், இது வந்து அவங்களுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு நேமா இருக்கும். ஸ்க்ரோமியம், மேங்கனீஸ், ஓகே, இதுவும் அதே தாமா. முதல்ல 2 வார்த்தைகள் எழுதுறது தான் இது எல்லாமே ஓகேவா. அது இங்கிலீஷ் நேமாவும் இருக்கலாம், இல்ல அவங்க கிரேக்க குறியீடா கூட இருக்கலாம் ஓகேவா. முதல் 2 இதுவை வந்து எழுதலாம். இப்ப இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். சோடியம் அப்படின்றது இங்கிலீஷ் வார்த்தை தான், ஆனா லத்தீனுடைய வார்த்தை என்னன்னா நேட்ரியம். அதனாலதான் சோடியத்துக்கு SO போடக்கூடாது, நேட்ரியம் போடணும். கோல்டுக்கு ஆரம், லத்தீன் வார்த்தை ஆரம், அப்ப AU போடணும். மெர்க்குரிக்கு ஹைட்ரஜேனியம், அப்ப HG போடணும். அப்ப இங்கிலீஷ் வார்த்தைக்கு பதிலா நீங்க கிரேக்க லத்தீன் வார்த்தைகளையும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் இல்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓகேவா. ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வேற ஏதாவது இருந்தா 2 லெட்டர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பொட்டாசியத்துக்கு கேக், காலியம் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். சில இடங்கள்ல ஊர் பேரு யூஸ் பண்றாங்க. அமெரிக்காவுடைய பேரை வச்சு அமர்சியம், AM, யூரோப்பியம், EU. சில இடத்துல சயின்டிஸ்டோட நேம் கூட வந்து எலமெண்ட்டுக்கு பேர் வைக்கிறாங்க. ஆல்ஃபர்ட் நோபல் பிரைஸ் அவர் பேர்ல தான் கொடுக்குறாங்க. ஸோ தட் NO. சில இடங்கள்ல கலரை வச்சிருக்காங்க, சில இடத்துல கடவுளை வச்சிருக்காங்க, சில இடத்துல கோள்களை கூட வந்து என்னன்னா நேமா வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். நம்ம நேமை வந்து பார்த்துட்டோம்.
இப்போ அடுத்த கிளாஸ்ல இருந்து ரிமைனிங் சாப்டர் இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. இன்னைக்கு நீங்கள் ஃபிசிக்ஸை முடிங்க. நன்றி. ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட்? ஓகே, தேங்க்யூ.